ஸோ போன வாரம் பார்த்ததனுடைய கண்டினியூஷனா வந்து சிலுவையில் கிறிஸ்துவால் நடந்த காரியங்கள். அதுல வந்து முதல் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணமானது சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. த லா விச் வாஸ் அகைன்ஸ்ட் அஸ், நமக்கு எதிராக இருந்த கட்டளைகள், அதாவது நியாயப்பிரமாணமானது சிலுவையில் அறையப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஸோ எங்க அறையப்பட்டுச்சுன்னா சிலுவையில் அறையப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அதை வந்து தேவன் எப்படி இது பண்ணாரு அப்படின்னும் போது அதை வந்து அப்படியே அழிச்சு முடிச்சிடல, அதை நிறைவேற்றி முடித்தார். அப்ப தேவனே அதை, இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்துல பூமியில வந்தப்ப நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவரா வந்து நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் எப்படி அவர் நிறைவேற்றினார்ன்றதை பார்த்துட்டு அந்த இதுல வந்து நியாயப்பிரமாணத்தை அவர் முற்றிலுமாய் நிறைவேற்றி வந்தார். அவர் நிறைவேற்றி முடித்த அந்த நியாயப்பிரமாணத்தினால கிறிஸ்து என்னாரு, நியாயப்பிரமாணத்திற்கு நிறைவாயிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அவர் தான், கிறிஸ்து தான் வந்து எண்ட் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாய் இருக்கிறார். ஒரு இதை இயேசு கிறிஸ்து வந்து நான் தான் முடிவு, நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி முடிச்சேன்னு சொன்னார்னா, சிலுவையில ஆணி அடித்து முடிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. அதுவும் அறகுறையா விட்டுட்டு அதை அழிச்சு முடிச்சிடல, ஆட்டத்தை இந்த பாதியில கலைச்சு விடுற மாதிரி அப்படி முடிக்கல. அதை நிறைவேற்றி ஃபுல்லா கேம், அந்த நியாயப்பிரமாண கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த கேமை முடிச்சு அந்த கேமை ஃபினிஷ் பண்ணி அதை சிலுவையில ஆணி அடித்து முடிச்சிட்டாரு. அப்ப கிறிஸ்து தான் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்காரு. அப்ப இன்னைக்கு வந்து நியாயப்பிரமாணம் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு கேட்டா, நியாயப்பிரமாணம் இன்னைக்கு கண்டினியூ ஆகல. அப்ப நம்ம என்ன பிரசங்கம் பண்ணணும் இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியது பைபிள்ல தான் இருக்கு. நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததும் இதே தேவன் தான். நியாயப்பிரமாணத்தை எதுக்காக கொடுத்தாரு, யாருக்காக கொடுத்தாரு, எப்படி மனுஷன் அதை செய்ய முடியுமா, ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. அப்ப அந்த காரியத்துல இருந்து எடுத்து நியாயப்பிரமாணத்தை பைபிள்ல கொடுத்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு டிஸ்பென்சேஷன் ஆஃப் லான்னு சொல்லலாம். அதாவது தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஜனங்களோடு டீல் பண்ண ஒரு காலகட்டம். அதை நிறைவேற்றிட்டு சிலுவைக்கு அப்புறமா, அது எங்க முடிச்சாருன்னு வசனம் சொல்லுன்னா சிலுவையில முடிச்சாரு. சிலுவையில முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து வந்து கிருபை அளிக்கிறார். அப்ப கிருபை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா சிலுவையில இருந்தா கிருபை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நியாயப்பிரமாணம் தான் இருந்துச்சு. நியாயப்பிரமாணமும் கிருபையும் ஒன்னா இருக்கவே முடியாது. ரெண்டும் சைமல்டேனியஸா ஒரே டைம்ல நியாயப்பிரமாணமும் போகுது கிருபையும் போகுதுன்னு சொல்ல முடியாது. அப்ப பழைய ஏற்பாட்டுல கிருபை இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. ஆனா தேவன் வந்து கிருபையின் காலகட்டத்தில் நடப்பிக்கிற மாதிரி அப்ப நடத்தல. ஏன் அப்படின்னா அதுக்கு சில வசனங்களை நம்ம பார்த்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். ஒரு சில பாயிண்ட் யோசிச்சிருந்தது. ஸோ முதலாவது விஷயம் வந்து, தேவன் இன்னைக்கு வந்து நியாயப்பிரமாணத்தின்படிதான் நடக்கிறாரா இல்ல கிருபையில நடக்குதா அப்படின்னு பார்க்கணும்னா ரோமர் 6வது அதிகாரம் எடுத்துக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக ரோமர் 5:13. 5:13. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. சரி, இப்ப இந்த ஒரு இது என்னன்னா, நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் குறித்து ஒரு புரிதல் கொண்டு வர்றதுக்காக. ஸோ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. பாவம் இல்லாதிருந்தால், நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாதுன்னா அதை வந்து கவுண்ட்ல எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப நியாயப்பிரமாணம் எப்ப வரைக்கும் நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படியே அடுத்த வசனம் படிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவன். பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் போது பின்பு வந்தவர் யாரு? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக வந்தவன் தான் யாரு? ஆதாம். அப்போ இதுல வந்து ஒரு கான்செப்ட சொல்ல வராரு. ஆதாம் வந்து ஒரு தனி நபர் கிடையாது. அடுத்து பின் வரப்போறவர்னா 2ஆம் ஆதாம், கடைசி ஆதாம்னு பதில் சொல்லுது. அந்த ஆதாமுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது
அவருக்கு ஒரு முன்னடையாளமா வந்தவன். எந்த விஷயத்துல முன்னடையாளம் அப்படின்னு சொல்ல போனா, மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். ஏன் மோசே வரைக்கும் போட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனம் தான் காரணம். இதுல மோசே வரைக்கும்னு போட்டிருக்குன்னு ஏன் போட்டிருக்குன்னு யாருக்காவது தோணுதா? மோசேக்கு அப்புறமும் நிறைய பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் 14வது வசனத்துல அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அது ஏன் மோசே வரைக்கும்? மோசே காலத்துலதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. மோசே காலத்துல நியாயப்பிரமாணம் வந்துச்சு. அப்ப அதுக்கு முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம், நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்ப நியாயப்பிரமாணம் இருந்துச்சுன்னா பாவம் எண்ணப்படும். இப்ப எங்க ரூல்ஸ் இருக்கோ அப்ப அங்க அந்த ரூல் மீறப்படும் போது அது தவறு, அது பாவம் என்று கணக்கிடப்படுது. அப்ப நியாயப்பிரமாணமே இல்லாத இடத்துல, அங்க ரூல்ஸே இல்லாதப்ப எப்படி அது சட்டப்படி தவறாகும்? அப்ப அங்க தவறே கிடையாது. நியாயப்பிரமாணம் இல்லாட்டி அந்த பாவமே இருந்தா கூட அது எண்ணப்பட மாட்டாது, கணக்குல எடுக்க முடியாது. அதை சொல்லிட்டு, அப்படி இருந்தும் அந்த மாதிரி கணக்குல எடுக்கப்பட முடியலன்னா கூட மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் எப்படி வந்துச்சு? ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் யாருக்கு? பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்ப இந்த பாவம் செய்யாதவர்களையும் என்ன ஆண்டு கொண்டுச்சு? மரணமானது ஆண்டு கொண்டுச்சு. எப்படி? பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஆனா பாவம் செய்யாதவங்களும் இங்க என்ன செய்யறாங்க? மரிக்கிறாங்க. எப்ப? நியாயப்பிரமாணமே இல்லாத காலத்துல, ஆதாம் முதல் மோசே வரைக்கும். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, பின்னாடி வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமா ஆதாம் இப்படி பண்ணது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமா என்ன வந்துச்சு? இயேசு கிறிஸ்து மூலமா அடுத்த 15வது வசனம் படிங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. இங்க ஒரே நிமிஷம் ஒரு கம்பாரிசன் காட்டுறாரு. மீறுதலின் பலன், மீறுதல் என்னது? ஆதாம் செய்த பாவம் தான் மீறுதல். அப்ப அதனுடைய பலன் என்னது? மரணம். அந்த மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லானது. இது கிருபையின் வரம். எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அதிகமாய் பெருகி இருக்கிறது. இங்க ஒரே மனுஷனுடைய மீறுதல்னால அநேகர் மரித்திருக்க. அநேகர்ன்றது எல்லாரையும் குறிக்குது. ஆக்சுவலா இதுல ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் போட்டாலும் அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. நியாயப்பிரமாணம் வந்த பிறகு அவங்களுடைய பாவம் சட்டப்படியே எண்ணப்பட்டது. அப்ப அதுக்கு முன்னாடி கூட சட்டமே இல்லாதப்ப கூட எல்லாரும் மரித்தது போல, இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. அப்படியே படிங்க, அந்த இது முடிச்சலாம் நம்ம. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனால் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. இது எல்லாமே பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ், எல்லாமே ஒப்புமை காட்டிக்கிட்டே போறாரு. முதல் ஒரு ஆதாம் இருந்தான், இன்னொருத்தர் வரப்போற ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் அடையாளமா இருக்கிறான். ஒண்ணு, நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படாத காலத்துல யாரெல்லாம் வாழ்ந்ததுன்னா ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அவங்களும் மரணத்திற்குள்ள வந்தாங்க. எப்படின்னா அவங்க பாவம் செய்யலன்னு எப்படி சொல்றாருன்னா, இப்ப 14வது வசனத்துல பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டதுன்னா, ஏன் அவங்க பாவம் செய்யலைன்னா அவங்க பாவம் கணக்குல எடுக்கப்படலை. ஏன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. ரூல்ஸே அங்க இல்லாதப்ப அவங்க ரூல்ஸ் யாருக்கு இருந்துச்சு? ஆதாமுக்கு இருந்துச்சு. அவன் அதை மீறினா பாவமாச்சு. அப்ப அந்த ஒரு பாவத்தை நிமித்தமாக எல்லோரும் பாவத்திற்குள்ளாக வரும்போது பாவமே செய்யாதவர்களுக்குள்ள கூட அந்த பாவம் ஆண்டு கொண்டு அவர்களும் மரிக்கிறார்கள். அதே போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஒப்புமையிலேயே கொண்டு வராரு. படிங்க அப்படி தொடர்ந்து. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அந்த தீர்ப்பு, அந்த மரணம் தீர்ப்பு நிறைய பாவம் பண்ணது அதெல்லாம் இல்ல, ஒரே குற்றத்தின் நிமித்தம், ஆதாம் செய்த அந்த ஒரே குற்றத்தின் நிமித்தம் மரணம் என்பது நியாயப்பிரமாணமே இல்லாம கூட எல்லாரையும் ஆண்டு கொண்டுச்சு. ஆனா கிருபாவரமோ அநேக குற்றங்களையும் நீக்கி விலக்கி தீர்ப்பு ஏதுவாயிருக்கிறது. படிங்க அப்படி. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய்
மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப அந்த ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால எல்லோரும் வந்து நியாயப்பிரமாணமே இல்லாத காலத்திலயும், சட்டமே இல்லாத காலத்திலயும், அது அவங்க சட்டமே இல்லாதனால அவங்க தப்பே செய்யலன்னு ஆகுது. அவர்களுக்கு கூட மரணம் வந்துச்சு. அப்ப அவங்க தப்பு செஞ்சு மரணம் வரல, தப்பே செய்யாதவர்களுக்கும் மரணம் வந்துச்சு. அதே போல இங்க ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாலே, கிருபையினாலே பரிபூரணத்தையும் நித்திய நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்களாகி இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரேவராலே என்ன வரப்போகுது, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமா இருக்குது. அப்ப அங்க வந்து மரணம் எப்படி அந்த பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டதோ, அந்த மாதிரி இப்ப கிருபையானது நீதி செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டிருக்கு. நீதி செய்யாதவர்களையும் ஆண்டு கொள்ளுது. நம்ம வரும் அது கேட்கறதுக்கு புதுசா இருந்தாலும் அப்படியே படிப்போம், நம்ம அது தெரியும். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி படிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இப்போ அங்க வந்து ஆப்ஷனே கொடுக்கல. ஆகையால் ஒரே மீறுதலினாலே, ஆதாமுடைய ஒரே ஒரு செயல்னால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, எல்லாருக்கும் உண்டானது மாதிரி ஒரே நீதினாலே எல்லா மனுஷனுக்கும் என்னது, ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப அங்க மரணம்ன்ற தீர்ப்பு வரும்போது முக்கியமான வசனம் என்னன்னா 14வது வசனம் தான். 14வது வசனத்துல வந்து பாவம் செய்யாதவர்களும் ஆட்கொண்டுச்சு. எதுக்கு? ஆதாம் வந்து பின்னாடி வரப்போற இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக அவன் செஞ்ச ஒரு விஷயத்தினால நம்ம செய்யறோமோ செய்யலையோ அதுக்கு உள்ள நம்ம ஆளாக்கப்பட்டிருக்காங்க. நியாயப்பிரமாணமே இல்லாத காலத்துல கூட, அங்க பாவம்ன்றதே கணக்கிலே வைக்க முடியாத காலத்துல கூட பாவம் செய்யாதவர்களுமே அதை ஆண்டு கொண்டுச்சு. அதே மாதிரி இங்க நீதி செய்ய முடியாதவங்களை கூட இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய நீதியினாலே எல்லா மனுஷருக்கும், அங்க எல்லா மனுஷருக்கும் என்ன இருக்கு, ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. சோ ஜட்ஜ்மெண்டே உண்டாயிடுச்சு. எல்லாரும் உயிர் தள்ளுவாங்கன்னு எப்படி ஆதாம் இதுல வந்து எல்லாரும் மறிப்பாங்கன்னு ஒரு தீர்ப்பு உண்டாயிருச்சோ, அதன்படி நல்லது செஞ்சாலும் சரி, பாவமே செய்யலைன்னா கூட, அது தப்புன்னு கணக்கிலே எடுக்கவே படலைன்னா கூட மரணம் என்பது ஆட்கொண்டது மாதிரி இங்க நான் நீதியே செய்யல, நீதின்றதே எனக்கு தீர்ப்புல எழுதப்படலை அப்படின்னாலும் ஒரு மனுஷனுடைய நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவன் உயிர்த்தெழுதல்ன்றது காரியத்துக்கு தீர்ப்பு உண்டாயிற்று. அடுத்து எப்படிங்க? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஓகே. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால, அந்த ஒரே மனுஷன் யாரு? ஆதாம். கீழ்ப்படியாமையினாலே எத்தனை பேரு பாவிகளாக்கப்பட்டது போலன்னு போட்டிருக்கு? அநேகர்னு போட்டிருக்கு. ஆனா எல்லாருமே தான். கொஞ்சம் பேர் விடுபட்டு போயிருக்கா? இல்ல, எல்லாருமே தான். அது எப்படி சிஸ்டர்? அநேகர்னா எல்லாரும் எப்படி வரும்? எல்லாருமே வராதுல்ல. அநேகர் எல்லாரும் போட்டாதான் எல்லாரும் வரும். அநேகர்னாக்கா எப்படி எல்லாரும் வரும்? ஆதாமுக்குள் எல்லாருமே பாவிகள் தான். ஐயோ ஐயோ ஐயோ. இங்க ஆனா ஏதோ எக்ஸெப்ஷன் தருது இல்லையா? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. அப்ப அந்த அநேகர்னு போடக்கூடிய சொல்லுங்க. அதாவது பாவம் செய்யாதவங்களோட பாவிகளா ஆக்கப்பட்டுட்டாங்க. அதான் யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்கக்கா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் சொல்லுது இல்லையா? அப்ப எல்லோரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அநேகர்னு போட்டு ஜெசிந்தா ஸ்டீஃபன், என்னம்மா இது? அநேகர் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அப்படின்றது வராது இல்ல. ஆமா. அப்ப ஒரு அன்றியும் ஒரே அப்ப எல்லோரும் பாவிகளாக்கப்பட்ட படலையா ஆதாம்னுடைய ஒரு மீறுதல் கீழ்ப்படியாமையினால?
ஆனா அந்த இடத்துல வசனம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகின்றது. ஆனா இங்க அநேகன்ற வேர்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அது என்ன தவறுன்னு அர்த்தமா? அப்ப வேற ஏதோ சொல்ல வர்றாரு சார். சரி, பவுல் ஏதோ வேற ஏதோ சொல்ல வர்றாரு சார் அவரு. அதுதான் உள்குத்து வச்சு பேசியிருக்காரு. ஆமா, ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு. ஏன்னா இந்த இடத்துல எல்லா மனுஷருக்கும் ஆக்கினேன்றாரு, இந்த இடத்துல ஆமா. அநேகர்ன்றாரு. அப்ப ஆமா. நீதிமானாக்கப்படுவார்கள், அநேகர் Okay. நீதிமானாக்கப்படுவார்கள். இப்ப நம்ம பாப்போம் அத. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தானே. அது எல்லாரும் சொல்லிட்டா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னாக்காமா, இங்க 17ல பாருங்க, கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்த ஆழ்வார் என்று அதிகம் நிச்சயமே அப்படின்னு இருக்கு. அது எல்லாரும் பத்தி தானே, எல்லாரும் தான் ஜீவன் அடைவாங்க. சார், கிறிஸ்து என்னும் ஒருவராலே, கிறிஸ்து ஒருவர், அவரு 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 சொல்லும் போது எல்லாரும் நீதிமானாக்கப்படுறோம்னு சொல்றாங்க. ஆனா ஆதாம சொல்லி அநேகர்னு சொல்றாங்க, கீழ்ப்படியாமையினாலே அநேகர்னு சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு இடிக்குது சார். அப்ப இருக்கிறதா என்னதுமா அவரு என்ன உள்குத்து வச்சிருக்கிறாரு அவரு? அன்றியும் ஒரே மனுஷனுடைய, அதான் ஆதாமனுடைய கீழ்ப்படினாலே எல்லாரும் பாவிகள் ஆனது போலன்னு எழுதாம அநேகர் போட்டாரு. கொஞ்சம் பேர் ஆதாம் பாவி சார். சரிம்மா, ஆதாம் பாவி, ஆனா இயேசு கிறிஸ்து பாவி இல்ல. சரி, அதனால எல்லாரும் பாவின்னு சொல்லிட முடியாதுன்றதுனால அப்படி சொல்லிருக்காரா? பரவாயில்ல, பர்த்டே பேபி கண்டுபிடிச்சிருச்சு. கரெக்ட். ஓகே, இத கரெக்டா எப்படின்னு பாப்போம் நம்ம. ஓகே, பாயிண்ட் என்னமோ கண்மணி நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுதான். இல்ல கரெக்ட் தான். இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அத நான் கொஞ்சம் கிளியரா சொல்றேன் நானு. அன்றியும் ஒரே மனுஷனுடைய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? பாவிகள் ஆக்கப்பட்டது போல. அப்ப பாவிகள் ஆக்கப்பட்டுறது, மேட் சின்னர்ஸ், பாவிகள் ஆக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஆதாம் வந்து பிறவில இருந்தே அவன் பாவி ஆக்கப்பட்டானா, இல்ல தேவன் அவன் நேர்த்தியா செய்து முடிச்சு அதுக்கப்புறம் அவன் பாவத்திற்குள்ளானானா? பாவத்திற்குள்ளானான். ஆனா மற்றவங்க எல்லாம் பாவமே செய்யாதப்ப அவங்க என்ன ஆக்கப்பட்டிருக்காங்க? பாவிகள் ஆக்கப்பட்டிருக்காங்க, மரணத்திற்குள்ளாக ஆட்கொள்ளப்பட்டாங்க. ஆதாம் வந்து பாவி ஆக்கப்படல, அவன் வந்து பாவம் செய்தான். அவன் வந்து நல்லவனா நீதிமானா உண்டாக்கப்பட்டு தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டு அவன் பாவம் செய்து அவன் ஒரு பாவி ஆனான் அவனுடைய கிரியையினால. ஆனா மீதி பேர்லாம் வந்து பிறப்பிலேயே வந்து பாவிகள் ஆக்கப்பட்டது போல. அப்ப அவங்க வந்து மேடு, அவங்க வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க பாவத்திலேயே. ஆதாம் வந்து என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரிவித்தால்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாம் வந்து நேர்த்தியை தேவன் செய்து முடித்தார். அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து ஆதாம் வந்து தேவ சாயல் இழந்து தன்னுடைய சாயல்ல எப்ப குழந்தைய பிறக்க ஆரம்பிச்சதோ அப்போ வந்து அதுல இருந்து எல்லாரும் என்ன ஆனாங்க? பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, இங்க வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவையும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில, இந்த கான்டெக்ட்ல இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனுஷனாதான் போர்ட்ரே பண்றாரு பவுல். 15வது வசனத்தை இன்னொரு வாட்டி படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மனுஷன்னு தெரியும். 15வது வசனம் படிங்க. அதிலே ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இங்க மனுஷ கேட்டகரியில எடுத்துக்கிறாரு. ஏன்னா பாவத்துல இந்த மாம்சத்துல வந்த இயேசுவை வந்து பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா ஆதாம் தேவன் மூலமா டைரக்டா அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், தேவன் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து டைரக்டா தேவன் மூலமா அனுப்பப்பட்ட 2வது மனுஷன். மீதி ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடைப்பட்டிருந்த அவ்வளவு மனுஷர்களும் ஆதாமுடைய பை ப்ராடக்டா வந்தது. அப்ப தேவன் இருந்து வந்த டைரக்ட் 2 நபர்கள் யாருன்னா, ஒண்ணு ஆதாம், இன்னொன்னு இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்துவை இங்க மனுஷனா எடுக்கிறாரு. எடுத்துட்டு இப்ப அந்த வசனத்துல படிச்சு பார்த்தோன்னு வச்சுங்க, அன்றியும் ஒரே மனுஷனுடைய, அதாவது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையிலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அப்ப அந்த அநேகர்
மேட் சின்னர் அப்படின் போது பாவிகள் ஆக்கப்பட்டதுன்னும் போது அதுல ஆதாம் வரமாட்டான், இயேசு கிறிஸ்துவும் வரமாட்டாரு. ஏன்னா 2 பேரும் பாவிகள் ஆக்கப்படலை, தேவனால் கரெக்டா இது பண்ணப்பட்டாங்க. ஆதாம் வந்து பாவம் செய்ததுனால அவன் பாவி ஆயிட்டான். ஆனா மீதி பேர்லாம் வந்து மேட் சின்னஸ். எப்படி? பை பர்த்டே அவங்க வந்து மேட் சின்னஸ். அப்ப இங்க இயேசு கிறிஸ்துவும் எக்ஸெப்ஷன் ஆகுது, ஆதாமும் எக்ஸெப்ஷன் ஆகுது. அதனால எல்லோரும்னு போடாம அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அநேகர்னா மெஜாரிட்டி, ஒண்ணு போயிடுச்சுன்னா கூட எல்லாத்துக்கும் எல்லான்னு போட முடியாது, அநேகர். அதே மாதிரி ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எத்தனை பேர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்? அந்த 19வது வசனத்துல, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்ப இந்த கான்செப்ட்ல மறுபடியும் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்னு போட்டிருக்கு. அப்போ யார் நீதிமான் ஆக்கப்படாம விடப்பட்டிருக்கிறது? யாருமே இல்ல. மறுபடியும் நம்ம கான்டெக்ட்ல எடுக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு மனுஷனா இங்க போர்ட்ரேட் பண்றாரு. இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலேன்ட்டு 15வது வசனத்துல சொன்ன மாதிரி. அப்போ ஒரே ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே, யார்? இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்ப யார் நீதிமான் ஆக்கப்பட மாட்டாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவரே நீதியா இருக்கிறாரு. அவர் நீதிமான் ஆக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர மீதி எல்லாருமே நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு நீதிமான் ஆக்கப்படுவார்னு சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவரே நீதியா இருக்காரு. ஏன்னா நம்ம 17வது வசனத்துல படிங்க, அவர் நீதின்றது தெரியும். 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனிடம் ஆளுவார்கள். அடுத்த வசனத்துல 18ல பாதியில இருந்து, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த நீதியவே நிறைவேற்றார் போது அவர் தான் நீதியா இருக்கிறதுனால அவரை நீதிமான் ஆக்கப்பட முடியாது அந்த மனுஷன். இயேசு கிறிஸ்து ஆகிய மனுஷனை தவிர்த்து அப்படின்றதுனால இங்க 2 இடத்துலயும் அநேகர்னு போட்டிருக்கு. மெயினா வந்து ஏன் இங்க அநேகர் இருக்குதுன்னா, ஒரு விஷயம் ஆக்கப்படுறது, ஒரு குரூப் வந்து பாவி ஆக்கப்படுறாங்க, இன்னொரு குரூப் நீதிமான் ஆக்கப்படுறாங்க. பாவி ஆக்கப்பட்டவங்கள நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னாடி ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அவங்க பாவமே செய்யல. ஏன் செய்யலைன்னா, பாவம் செய்யாமலாம் இல்ல, பாவம் செஞ்சாங்க, ஆனா அது கணக்குல எடுக்கப்படல. ஏன்னா நியாயப்பிரமாணம் அப்ப கொடுக்கப்படல. அதனால அவங்க செஞ்ச கிரியை வந்து பாவமே செய்யாதவர்கள்ன்ற கணக்குல அவங்களுக்கு வந்துருச்சு. அப்படி இருந்தும் மரணமானது ஒரு மனுஷனாலே ஆட்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்ப பாவமே செய்யாம, பாவமே கணக்குல எடுக்கப்பட முடியாம ஒரு கும்பல் இருக்கு அப்படின்னாலும் அவர்களுக்கும் நீதியானது அவங்க ஜீவனுக்குள்ள வருவாங்க. ஏன்னா அவங்க செய்த நீதியினால் கிடையாது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய நீதியினால. அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஆதாமுடைய ஒருத்தருடைய மீறுதல்னால, கீழ்ப்படியாமையினாலதான் எல்லாரும் பாவியாக்கப்பட்டு மரணத்திற்குள்ளாக போனாங்க. அதே மாதிரி இங்க ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நீதிமானாக்கப்படுவது கிடையாது, அவர் ஏற்கனவே நீதியா தான் இருக்காரு. அவரை தவிர்த்து அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள், நீதிமான்களாக்கப்பட்டு ஜீவனை ஆளுவார்கள்னு முந்தின வசனத்துல பார்த்தோம். புரியுதா? இப்ப அடுத்தது படிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிச்சு. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. ஸோ நியாயப்பிரமாணம் வந்துச்சு அப்படின்னாலே என்ன நடக்கும்? இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சிக்னல்ல ஒரு கிராசிங்ல வந்து சிக்னலே கிடையாது. இது வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க குறுக்க நெடுக்க போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு இடிச்சு உளறாங்க, திடீர்னு போறாங்க வராங்க. ஆனா அது பாவமாவே எண்ணப்படலை. ஆனா என்னைக்கு அங்க ஒரு சிக்னல் வச்சு ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் வச்சிடறாங்களோ அன்னில இருந்து அந்த சிக்னல் என்ன ஆகும்? ஒவ்வொரு வண்டி மீற என்ன ஆகும்னா அக்கௌண்ட் ஏறிக்கிட்டே போகும். அவங்க சிக்னலை வயலேட் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்?
அதே ரோட்ல தான் அதுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்தாங்க. ஆனா நியாயப்பிரமாணம்ன்றது, சட்டம்ன்றது வந்த பிறகுதான் அங்க தப்புன்றதே கணக்குல எடுக்க முடியும். அது வரைக்கும் அங்க தப்புன்றது கணக்குல எடுக்கப்பட முடியாது. ஏன்னா தப்பே கிடையாது. இது நியாயப்பிரமாணமே இல்லைன்னா, சட்டமே இல்லைன்னா அங்க தப்பே இல்லை. அப்ப சட்டம் வர்றதே என்னன்னா அவங்களுடைய பாவம் பெருகிறதுக்கு, மேலும் மீறுதல் பெருகும்படி, அவங்க அதை மீறி போறதுக்கு. அதுக்காக தான் சட்டமே வருது நிறைய இடத்துல. சோ நியாயப்பிரமாணம்ன்ற சட்டமும் வந்து மனுஷன் எவ்வளவு பாவி, அவனுக்குள்ள பாவம் எவ்வளவு இருக்குன்னு காட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். அப்ப இந்த நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? மீறுதல் பெருகிறதுக்கு, மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் மீறுதல் பெருகுனா அர்த்தம் பாவம் அங்க வருது. பாவம் பெருகுன இடத்துல என்ன வந்திருக்கு? இப்ப கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஏன் அப்படின்னா, நம்ம இங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதிகமாய் பெருகிற்றுன்னு ஒரு வசனம் வரும். 15 ஆமா, படிங்க 15 வசனம். ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அதிகமாய் பெருகி இருக்கிறது. அந்த ஈவு வந்து எக்ஸஸா அதிகமாய் பெருகி இருக்கு. ஈவுன்றது அந்த கிருபையினால வர கிஃப்ட், கிரேஸ். சோ அது வந்து இன்னும் அதிகமாய் பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்ப 21 படிங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஓகே, இப்ப ஆதலால் இப்ப இதை கன்க்ளூட் பண்றாரு. ஃபுல்லா இவ்வளவு நேரம் எல்லாம் கம்பேரிசன் பண்ணி சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்னனால அதிகமான மீறுதல் வரணும்ட்டுன்னு. அப்ப அதிகமான மீறுதல்னா அதிகமான பாவம் வருது. ஏன்னா நியாயப்பிரமாணம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா பாவம் வருது. நம்ம 13ல பார்த்தோம் இல்லையா, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்போ பாவத்தை எண்ணணும், கவுண்ட் பண்ணணும்னா அங்க ஒரு லா வேணும். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம் கொடுத்தனால பாவம் என்னாச்சு? அதிகமா பெருக ஆரம்பிச்சது. பாவம் பெருகுன இடத்துல இயேசு கிறிஸ்துவ அதை விட அதிகமா கிருபைய பெருக பண்றாரு அந்த இடத்துல. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு கன்க்ளூட் பண்றாரு. ஆதலால் பாவம் என்ன பண்ணுச்சு? மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது. இருங்க, எத்தனை பேர் ஆண்டு கொண்டுச்சு மரணம்? அநேகர். மரணம் வந்து எதை ஆண்டு கொண்டுச்சு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் மரித்தார். அதுக்கு நீங்க முந்தின வசனம் பாருங்க. நம்ம இது பார்த்தோம் இல்லையா, 18 இல்ல எல்லாரும். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல். ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாச்சு இல்லையா? அந்த ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பை எல்லா மனுஷன் மேல உண்டாச்சு. இயேசு கிறிஸ்து மேல உண்டாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் அவரும் எடுத்து அந்த ஆக்கினைக்குள்ளா போய் மரணத்தை, அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாருன்னு நம்ம முன்னாடி ரோமர் 8ல படிச்சோம். ரோமர் 8ல வந்து அவரு மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் பாவத்தை. அப்ப அவரும் ஆக்கினைக்குள்ளா போனார். அப்ப எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இப்ப இங்க ஏன் எல்லாம் போட்டிருக்குன்னு தெரிஞ்சா, இங்க அநேகர்னு போட்ட இடத்துல அதுக்கு முதல் வசனத்துல எல்லாம் போட்டிருக்காரு. அப்ப அந்த ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்புன்னும் போது அந்த ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்புல ஆதாமும் அடங்குறாரு, இயேசு கிறிஸ்துவும் அடங்குறாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஆக்கினைக்கு தீர்ப்பாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேல வச்சனால அவர் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து உட்பட எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்போ மரணம்ல இருந்து நான் வந்து சொல்லலாம், ஐயா நான் ஆதாமெல்லாம் நம்பல, விசுவாசிக்கல, நான் ஆதாம நம்பல, நான் வந்து ஏத்தியிஸ்ட். இயேசு கிறிஸ்து தேவன் வந்து ஆதாம உண்டாக்குனாரு, ஏவாளை உண்டாக்குனாரு, அவருடைய பிள்ளைங்கன்னு நான் நம்பல, நான் வந்து குரங்குல இருந்து வந்தேன் அப்படின்னு நான் ஒரு நாத்திகன் மாதிரி சொன்னாலும் என்ன மரணம் விட்டுருமா இல்ல ஆளுமா? கண்டிப்பா வரும். இது வரைக்கும் ஒரு நாத்திகனும் ஆரம்பத்துல இருந்து உயிரோட தான் சரித்திரமே கிடையாது. அப்ப எல்லா மனுஷனும் ஆதாம தேவன் தான் சிருஷ்டித்தார்னு விசுவாசத்தாலோ, நம்ம ஆதாமுடைய பையனு விசுவாசத்தாலோ, பிள்ளைகள் விசுவாசத்தாலோ, விசுவாசி காட்டியும் நம்மளுடைய விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டு ஃபேக்ட் என்னது அப்படின்னா ஆதாமுக்குள்ள மரணமானது எல்லாரையும் ஆட்கொண்டுச்சு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில
தேவ மனிதர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நம்ம ஆதாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், பாவம் நம்மளை ஆட்கொண்டிருக்கு, ஆதாம் செய்த ஒரு பாவத்தினால நம்ம எல்லாருமே ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பு வந்தனால நம்ம எல்லாருமே மரணத்திற்குள்ளாய் மறிக்கிறோம் அப்படின்ற காரியம் வந்து வேதத்தை வாசித்து தேவ பிள்ளைகளுக்கு புரியுது. ஆனா ஒரு நாத்திகன் இதை புரிஞ்சுக்கல, இவன் விசுவாசிக்கல அப்படின்றதுக்காக அவன் வந்து மறிக்காம இருக்கிறானா? இல்ல அந்த ஆக்கினையில பங்கு இல்லாம இருக்கா அவனுக்கு? யாருமே விதிவிலக்கு இல்லை. நம்ம விசுவாசித்தாலும் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும், நமக்கு தேவ பக்தி உள்ளவங்களா இருந்தாலும் இல்ல நாத்திகத்துல இருந்தாலும் மரணமானது எல்லோருக்கும் உண்டு. அந்த அது வந்து நியமிக்கப்பட்டது. அதுதான் வந்து தீர்ப்பு உண்டானது போலன்னு இருக்கு இல்லையா 18ல, ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. தீர்ப்புனா அது வந்து பினிஷ் ஜட்ஜ்மெண்ட். தீர்ப்பு உண்டானது போல இன்னொரு தீர்ப்பும் உண்டாயிருக்கு. இந்த தீர்ப்பு வரைக்கும் எல்லாரும் ஈஸியா ஏத்துக்கிறாங்க. என்ன தீர்ப்பு? பக்தியா ரட்சிக்கப்பட்டவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஆமா கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத நாத்திகன் கூட சாவதானே செய்யறான். எல்லாரும் ஏன் சாவு வருது? பைபிள்ல சொல்லுது, ஆதாம் வந்து பாவம் செய்தனால மரணமானது ஆட்கொண்டுச்சு. அதுல இருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரா மறிச்சுக்கிட்டே தான் வராங்க ஆதாம்குள்ள இருந்து அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்ப அதே வசனத்துல அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, ஒரே நீதியினாலே, இயேசு கிறிஸ்து என்றவருடைய என்ற மனுஷனுடைய ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான என்ன உண்டாயிருக்கு? ஹலோ, ஹலோ, கேக்குதா? கேக்குது ராஜா, சொல்லு. ஓகே. ஒரே நீதினாலேனா இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நீதினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான என்ன உண்டாயிருக்கு? தீர்ப்பு உண்டாயிற்று. அப்போ தீர்ப்புன்றது டிக்ளரேஷன். எப்படி வந்து டிக்ளரேஷனை மாற்ற முடியாது, அது வந்து ஃபேக்ட். நடந்த ஒரு சம்பவத்திற்கான அது விளைவு. தீர்ப்பு உண்டாயிற்று. என்ன தீர்ப்பு? ஆதாம் பாவம் செய்தனால எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்குள்ளான தீர்ப்பு வந்து எல்லாரும் மரணத்துக்குள்ள போகணுன்றது வந்து எப்படி தீர்ப்பு உண்டாச்சோ அந்த மாதிரி ஒரே மனுஷனுடைய நீதியினாலே எல்லா மனுஷருக்கும், அதுல எல்லாமே போட்டாச்சு, எல்லா மனுஷருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் உயிர் தெழுந்திருக்கிறாரு, அதுல இயேசு கிறிஸ்துவும் இன்க்ளூடர். அதனால எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இப்ப எப்படி வந்து நாத்திகன் விசுவாசிக்கலன்றனால அவன் சாவாம இருக்கிறானோ, அதே மாதிரி இப்ப நாத்திகன் கடவுள் இல்லைன்னு சொல்றனால அவன் உயிர் தெழாம இருப்பானா? இல்ல. இதுக்கு யாராவது பதில் சொல்லியே அவன் இந்த கேள்விக்கு. கண்டிப்பா உயிர் தெழுவாங்க, எல்லாருமே உயிர் தெழணும். ஏன்னா நம்ம வந்து பாரம்பரியமா கேட்டுக்கிட்டு வர்றதை வச்சு நம்ம சொல்ல, வசனத்தின் அடிப்படையில் அதை பிரிச்சு கரெக்டா வார்த்தையை அனலைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஒரே 18வது 5:18 ஒரு வசனத்துல எல்லாருக்கும் எப்படி மரணம் வந்துச்சுன்னா தீர்ப்பு உண்டாயிருக்கு. எல்லாரும் வந்து ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால ஆக்கினைக்குள்ளான தீர்ப்பு உண்டாயிருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய நீதியினால எல்லா மனுஷருக்கும் என்னது? ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப இத வந்து நம்ம விசுவாசம் அப்படின்னா, ஒரு நாத்திகன் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவன் அவன் உயிர் தெழுவானா? கண்டிப்பா உயிர் தெழுவான். ஜீவனுக்கு உயிர் தெழணும். ஜீவனை அளிக்கும், ஜீவனுக்கென்று, மரணத்திற்கென்று உயிர் தெழுவது இல்லை. இப்ப அதுல வேற கான்ஃபிளிக்ட் இருக்கு, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். ஜீவனை ஏன்னா நிறைய பேர் வந்து உயிர் தெழுவாங்க, நேரம் உயிர் தெழுந்து அவங்க அப்படியே நேரம் உயிர் தெழுவாங்க. ஆனா எல்லாரும் நேரம் ஜம்ப் ஆகி அப்படியே ஒரேடியா போய் சாம்பல் ஆயிருவாங்க. இல்ல லைஃப் லாங்கா பிசாசு வந்து முள்ளு கரண்டி வச்சுக்கிட்டு அவங்கள போட்டு எண்ணெய் சட்டியில போட்டு வாட்டிக்கிட்டே இருப்பான். அவங்க ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது அது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ரிலீஜனை கொண்டு வர்றதுக்கு, ஒரு பயம் காட்டி கொண்டு வர்றதுக்கான ஒரு காரியம் இருக்கு. ஆனா வேதத்தின் அடிப்படையில அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா இப்ப இல்ல. ஆனா இப்ப வந்து எல்லா மனுஷனுக்கும் என்ன அளிக்கிறதுக்கு? ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே இதனுடைய நீதினாலே, ஏன்னா இங்க மரணம் ஏன் வந்துச்சுன்னா மீறுதலினாலே, இங்க ஜீவன் ஏன் வருது அப்படின்னா மரணம்ன்றது பனிஷ்மெண்ட். அதுக்கு ஆப்போசிட் அப்ப மறுபடியும் பனிஷ்மெண்டா? அப்ப இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். ஒரே நீதினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் காரியம் வந்திருக்கு. இப்ப ஆதலால் பாவம், 21வது வசனம் படிக்கிறேன். ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, அதே மாதிரி இதான் இந்த போலன்றது ஓமை. எப்படி இந்த இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து அந்த நாத்திகனும்
மரிக்கிறான் அப்படின்றது வந்து எதுக்கான உவமைனா ஆண்டு கொண்டது போல. எது இந்த போலன்றது என்ன நடக்குதுன்னா அடுத்து வரப்போறதற்கான உவமை. இது எப்படி நடக்குதோ, ஆதாம் பாவம் செஞ்சனால எப்படி எல்லாரும் நம்புறானோ நம்பலையோ ஆதாம்குள்ள எல்லாரும் மரிக்கிறாங்களோ அதே மாதிரி அதுதான் ஆண்டு கொண்டது போல. இப்ப நான் இந்த கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், அதாவது 2ஆம் ஆதாம் சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே என்ன இதுக்கு நித்திய இங்கதான் கொஞ்சம் டவுட் ஜீவனுக்கு வரும். ஏதுவாக ஆண்டு கொண்டது. புரியுதா? இந்த வசனத்தினுடைய ஆழம் புரியுதா? வேற யாருக்காவது கண்மணி, வேற யாராவது புரியுதா உங்களுக்கு இந்த வசனத்தினுடைய ஆழம்? ஆண்டு அதாவது கொண்டதுன்னா அப்ப நார்த்திகம் பேசுறவங்களுக்கும் ஆண்டு கொண்டதுன்னு தானே சார் அர்த்தம்? எல்லாருக்கும் அதாவது சில வசனங்கள்லாம் ஒரே நிமிஷம் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நிறைய வசனங்கள் இருக்கு பைபிள்ல. சில வசனங்கள்லாம் வந்து நம்ம அப்படியே வார்த்தையின்படி பவுல் என்ன எழுதுறாருன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது புரிஞ்சிரும். ஆனா அதை கிரகிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு முன்னாடியே ஆன்டிடோட் மாதிரி நிறைய மதத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஜீரணமாவாத அளவுக்கு நிறைய ஏத்தி வச்சிருக்காங்க, தாட்ஸ் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க ஜீரணமாவாத அளவுக்கு. அதனால இந்த வசனத்தை வந்து கிரகித்து கொள்றதுக்கு ஜீரணிக்கிறதுக்கு தான் கஷ்டமே தவிர புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா இது நல்லா தமிழ்ல தான் எழுதியிருக்கு, நம்ம கிரீக்லயோ இல்ல வேற எதுலயோ படிக்கல, தமிழ்ல தான் படிக்கிறோம். அதனால ஈஸியா புரிஞ்சிரும். ஆனா அதை கிரகிக்கணும் அப்படின்னா அதை ஜீரணப்படுத்துறதுக்கு முன்னாடி அஜீரணம் ஆவறதுக்கான அநேக விஷயங்கள் நமக்குள்ள ஏற்கனவே போட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்கு. அதை தாண்டி நம்ம இதை பார்க்கும்போது தான் இதை ஜீரணிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். புரியுதா? நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நித்திய ஜீவன் ஏதுவாக ஆண்டு கொள்ளப்பட்டது அப்படின்னு கடவுளே இல்லன்றவன் தாவறானா மரிக்கிறானா? பைபிள் படி மரணம் எப்படி வந்துச்சு? அவன் நாத்திகனை விட்டுருக்கான், அவன் நம்பல, அவனை விட்டுறலாம். நம்ம பைபிளை நம்புறோம் இல்லையா? மரணம் எப்படி வந்துச்சு? முதல் ஆதாம் செய்த ஒரே மீறுதல்னால. இதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? இதை நம்ம விசுவாசிக்கிறனால ஓகே, நீ வந்து ஆதாம விசுவாசிக்கிற, கடவுளை விசுவாசிக்கிற, மரணம் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால நீ மரிக்கிற அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல. அப்ப எந்த விஷயமே புரியாம இப்ப இந்த ட்ரைபல் காடுகள்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஆதிவாசிகள், எழுத படிக்க தெரியாம ஒண்ணுமே தெரியாம ட்ரெஸ் கூட போட தெரியாம ஆதிவாசிகள்லாம் ட்ரைபல்ஸ் இன்னும் உள்ள இருக்கிறாங்கன்னாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப மோசமான ட்ரைபல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, மனுஷன் போனா கடிச்சு தின்ற மாதிரி ட்ரைபல்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ட்ரைபல் மத்தியில அவங்களுக்கு வந்து ஆதாம்னு ஒருத்தன் தான், அவனுடைய பாவத்தினால்தான் நம்ம மரிக்கிறோம், இவ்வளவு காரியங்கள் ஏதாவது புரிஞ்சுச்சா? இல்ல எதுவுமே புரியாம கடவுள்னே இல்லாம இல்ல ஒரு மலையோ சூரியனோ வணங்குறான், சிலவன் வந்து அதை கூட வணங்கல, நாத்திகன், எல்லாமே வந்து சயின்ஸ் தான் சொல்றான். யாரா ஒருத்தர் உயிரோடு இருக்காங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா வேதத்தின் சத்தியம் வந்து ஃபேக்ட். வேதத்தினுடைய சத்தியம் என்னது? தீர்ப்பு உண்டானது. என்னது? ஒரு மனுஷனுடைய மீறுதனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானதுன்னு முடிக்கல, உண்டானது போல. ஏன்னா அடுத்து ஒரு விஷயத்த சொல்றாரு, இத மாதிரி அப்படின்ட்டு. அதேதான் ஃபைனலா கன்க்ளூட் பண்ணும்போது 21வது வசனத்துல போலன்றாரு. இந்த போலன்றதுக்கு மெயினா வந்து முக்கியமான வசனம் வந்து 13 தான். நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்ப இது ஒரு காலகட்டம். அது என்ன சொல்றாரு? ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அவங்களும் செத்துருக்காங்கன்னும் போது, அப்ப அந்த 14வது வசனம் படிங்க. பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது எது? மரணம். 14வது வசனம் திரும்ப படிங்க. அப்படி இருந்தும் மரணமானது. கார்த்திகேயன் நீங்க அது ஆஃப் பண்ணணும். கார்த்திகேயன் ஆஃப் பண்ணிட்டாரு. இப்ப படிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. போதும். ஆதாம் செஞ்ச அந்த ஒரு மீறுதல், அது மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் யாருமே பாவம் செய்யல. ஏன்னா ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்ப பாவம் செய்யாதவர்களுக்கு ஏன் மரணம் வந்துச்சு? அவன் சாவக்கூடாதுல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம்.
பாவமே செய்யல. எப்படி பாவம் செய்யல அப்படின்னும் போது அதுக்கு முந்தின வசனத்திலே கொடுத்துட்டாரு, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்ப கவர்மெண்ட்ல ஒரு ரூலே இல்லைன்னும் போது அவன் ஃபைனே போட முடியாது. அது பாவம் கணக்கிலே வராது. அப்போ அதே மாதிரி நியாயப்பிரமாணம்னு ஒண்ணு இல்லாதப்ப அது என்ன காலம்னு சொல்றாரு, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இன்னும் கிளியரும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மோசேக்கு அப்புறம் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மனுஷர்கள் பாவம் செய்யல் என்ற கணக்கு. ஏன் அவங்க பாவமே செஞ்சாலும் நியாயப்பிரமாணம் இல்லாதனால பாவம் கணக்கு எடுக்கப்படல. கணக்குல எண்ணப்படாமல் இருந்தப்பையும் அவர்களையும் என்னது மரணம் ஆட்கொண்டுச்சு. இப்ப எல்லாமே இதுல போலன்னு ஓமை போட்டுட்டே வர்றாரு. என்னன்னா, ஒரே மனுஷனால நீ பாவமே செய்யலனாலும் நீ செத்து போன, நீ நம்பவே இல்லைனாலும் ஒரே மனுஷனால இன்னைக்கு டேட்ல எல்லாரும் செத்து போறாங்க. அதே போல ஒரே நீதியினாலே, ஒரே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நீதியை அளிக்க, ஜீவனை அளிக்க தீர்ப்பு உண்டாயிற்று. அதே மாதிரி ஒரே மனுஷனாலே, கிருபையினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே என்ன வர்றதுக்கு ஏதுவாயிடுச்சு? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்ப யாரெல்லாம் வந்து மரிக்காம, நான் ஆதாம நம்பல அதனால நான் மரிக்கலன்னு ஒருத்தன் சொன்னான்னா இந்த வசனம் பொய்யாயிரும். உங்களுக்கு புரியுதா? இந்த 26வது வசனத்தினுடைய இது புரியுதுங்க சார். அப்போ நாத்திகனா இருந்தாலும் அவன் மரிக்கிறான் அப்படின்றதுக்கான ஃபேக்ட் என்னன்னா, பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதே போலன்றது அந்த போல. அதே போல நீ நம்பனாலும் எப்படி சாவறியோ அந்த மாதிரி கிருபையானது. ஏன் நம்மளால சாவலன்னா, ஆதாம் செஞ்சதனுடைய விளைவு. ஆதாம் ஒரு மீறுதல் செஞ்சான், பாவம் செஞ்சான், அதனுடைய விளைவா தான் நீ சாவற. நீ செஞ்ச பாவத்தினால நீ சாவல. ஆதாம் செஞ்ச பாவத்தினால நீ சாவறது போல, நீ பாவமே செய்யாட்டி கூட கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. எல்லார் மேலயும். அதுதான் எல்லார் மேலயும் முன்னாடி வசனம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப இந்த இது புரிஞ்சா? இது வரைக்கும் நம்ம பாக்குறது. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். எனக்கு இப்ப ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் பாவம் இல்ல, ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்தா மாத்திரம்தான் அது பாவம்ன்றது கணக்குல கொண்டு வரும். ஆமா. அப்புறம் எதுக்கு சார் ஏதேன் தோட்டத்துல இருந்து ஏசப்பா வந்து ஆதாம வெளியே அமிச்சாரு? ஆதாம்க்கு ஒரு நியாயப்பிரமாணம் கொடுத்திருந்தார் தெரியுமா? கீழ்ப்படுகிறோம். இந்த கனியை நீ சாப்பிடாத, இதை சாப்பிடும் நாள்ல நீ சாகவே சாவாயினாரு. ஆமாங்க சார். அப்ப அது ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு இல்லையா? அது ஒரு கட்டளை. நியாயப்பிரமாணம் வந்து மோசே கொடுத்தது வந்து 613 கட்டளைகள் கொடுத்தாரு. ஆதாமுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. ஓகே சார். அப்ப ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, அந்த ஆதாம் அதை கீழ்ப்படியில. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு நியாயப்பிரமாணம்னு சொல்லக்கூடிய இந்த மொத்த கற்பனைகளும் கொடுக்கல. அதனால அங்க பாவம் எண்ணப்பட மாட்டாது. புரியுதா? இப்போ இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இன்னொரு ஒரு வசனத்தை பார்த்துடலாம். இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? அப்பதான் நம்ம அடுத்தது சார். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க கார்த்திகேயன். சார், இப்போ நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது அப்படின்றோம் அப்படின்னு இருக்கு வசனம். சோ அதுக்கு மோசே மூலியமா நியாயப்பிரமாணம் வருது. அதுக்கு முன்னாடி வந்து நியாயப்பிரமாணம் இல்லை, அப்ப பாவம் உலகத்துல இருந்தது. ஆனா பாவத்தை வந்து நியாயப்பிரமாணமும் கட்டளைன்னு ஒண்ணு இல்லாதனால பாவத்தை அவர் பார்க்கலன்றோம். ஆனா ஏன் வந்து ஆண்டவர் வந்து மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிட்டு அவனோட நினைவுகள் தோற்றம் எல்லாம் பொல்லாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் ஜலத்தை பிரளயம் கொடுத்து அழிக்கிறாரு ஆண்டவர்? இது வந்து இன்னொரு தனி டாபிக். ஏன்னா அதுல வந்து நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னா, தள்ளப்பட்ட தூதர்கள், ஹைபிரிடைசேஷன், அந்த மாதிரியான காரியங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது தேவன் வந்து என்ன காரியத்துக்காக மனிதனை உண்டாக்குனாரோ, மனிதன் வந்து பாவம் செஞ்சனால அவனோட இது பண்ணல, அவனோட எண்ணம் வந்து மாறிடுச்சு. ஏன் எண்ணம் மாறுச்சுன்னா, அந்த ஆஃப் ஸ்பிரிங் சென்ஸ் இல்லையா, அதாவது மனித தேவனுடைய குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளிடம் அவங்களோட சேர்ந்து குழந்தைகள் பெற்றாங்க. அவங்க வந்து ராட்சதர்களா இருந்தாங்க. இது ஒரு தனி ஸ்டோரி. இதுக்கும் மனிதர்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா மனிதர்கள் வந்து தேவனால் உண்டாக்கப்பட்டு தன் இனத்தின்படி பெருக சொல்றாரு. அதாவது மச்சங்களை உண்டாக்கி அது அதனுடைய இனத்துல பெருகட்டும்ன்றாரு. பறவைகளை உண்டாக்கி அது இனத்துல பெருகட்டும். ஆதாம் வந்து ஏவாளை திருமணம் செஞ்சா அவனுக்கு மனுஷ பிள்ளைகளா பிறந்துச்சு.
சோ இதெல்லாம் வந்து தேவன் வந்து அதாவது இனத்துல சேர்ந்து பழுகி பெருகணும்னு அது ஒரு ஆசீர்வாதமா கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா 2 வெவ்வேறு பிளஷ் சேர்க்கப்பட்டது. ஒண்ணு ஏஞ்சலிக் பிளஷ்ன்னு வருது, தேவகுமாரர்கள். அது இந்த டைம்ல நமக்கு சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா ஈஸியா இருக்கும். புரியுது. புரியுது. ஓகேவா? சோ அதன் மூலமா வந்தனால அது வந்து தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பிளஷ் கிடையாது, அது பிளஸட் கிடையாது. அந்த ஒரு கரப்ட் ஜீனை வந்து இது பண்றதுக்காக, வைப் அவுட் பண்றதுக்காக தான் வந்து அந்த சம்பவம் நடந்துச்சே தவிர, அதுலயும் வந்து நோவா வந்து தேவனுடைய பார்வையில கிருபை பெற்றான். அவன் he was pure in his இதுன்னு வரும், வித்தவுட் பிளெமிஷ்னு. வித்தவுட் பிளெமிஷ்னு அவனுடைய டிஎன்ஏ கரப்ட் பண்ணப்படாம இருந்துச்சுன்றது இருக்கும் அதுல. ஒரிஜினல் ஹீப்ரூல வந்து அவனுடைய டிஎன்ஏ கரப்ட் ஆகாம இருக்கு. அப்ப மற்ற டிஎன்ஏ எல்லாம் கரப்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் ஹைபிரிடைசேஷன். அதனால இது வந்து ஒரு தனி டாபிக். இது மனுஷனுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதுல, மனுஷ குமாரத்திகளும் குமாரர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு குழப்பத்தினால உண்டானது. சோ அததான் தேவன் வந்து அந்த இதுல வந்து இது பண்ணிட்டு அப்படியும் மனுஷனை வந்து சுத்தமா முடிக்கல. நோவா மூலமா மறுபடியும் வந்து அடுத்த இது ஆரம்பிச்சு கொண்டு வர சொல்றாரு. ஓகேவா? ஆனா இப்ப ஜென்ரலா இந்த பாவம் செய்யறது என்னென்ன பாவம் அப்படின்றது வந்து நியாயப்பிரமாணத்தின் கட்டளைன்னு சட்டம்னு ஒண்ணு கொடுத்தாதான் அதுல இருந்து அது பாவம்ன்ற கணக்குல வரும். ஆனா தேவன் வந்து மனுஷனுக்கு வந்து அப்ப கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா, தன் இனத்துல சேர்ந்து அவன் விருத்தி அடைந்து பெருகணும் பழுகணும், அதை ஆசீர்வதிச்சாரு. ஆனா மனுஷன் வந்து தேவன் எப்படி சேரணும்னு சொன்னாரோ அதை மாற்றி வெவ்வேறு காரியங்கள்ல பண்றான். ஓகேவா? அதனால இப்போதைக்கு நம்ம இதை வரைக்கும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல நம்ம அதை பத்தி படிக்கலாம். ஏன்னா அது வந்து நிறைய ஹைபிரிடைசேஷன் எல்லாம் படிக்கணும். அப்பதான் அதனோட இது வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இப்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, மற்றபடி இதுல கிளியரா இருக்கா? ஓகே. அப்போ இப்ப நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். நம்ம இப்ப என்ன சொல்லியிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை, ஒரு செஸ் போர்டுல கேம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த கேமை வந்து நடுவுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து போட நான் தோத்துற மாதிரி ஆட்டத்தை கழிச்சு விடல. மொத்தமா கேம் விளையாடி செக்மேட் வச்சு அதை முடிச்சுட்டு கேம் முடிஞ்சுன்னு சொல்லி, இந்த ஏதோ ஒரு படம் ஒண்ணு வந்துருக்கு அந்த மாதிரி, ஐயோ பேரு ஓகே ஜுமான்ஜின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த காலத்துல பாத்துருக்கேன். அது ஒரு கேம் ஓபன் பண்ணுவாங்க, அதுல அந்த கேமை முடிக்க முடியாம எல்லாம் அவஸ்தைப்பட்டு உள்ள போயிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம அந்த கேமை கம்ப்ளீட்டா முடிச்ச மாதிரி நியாயப்பிரமாணம்ன்றத கம்ப்ளீட்டா முடிச்சு அதை வந்து மடிச்சு சிலுவையில எடுத்து ஆணி அடிச்சு அவரு நான் தான் இதை முடிச்சிருக்கேன், என்னோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றிட்டாரு. அப்போ நியாயப்பிரமாணம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. கரெக்டா? அப்ப பாவம் என்ன படாமல் இருந்துச்சு? புரியுதா உங்களுக்கு? ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. அப்ப அது வந்து அவங்க செய்த காரியங்கள் பாவம் என கணக்கிடப்படாமல் இருந்தனால அவங்கள பைபிள் 14வது வசனத்துல இருந்து பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டுச்சு. அந்த ஒரு கேட்டகரியில இந்த கான்டெக்ட்ல கொடுக்குறாரு. சரி, இப்ப கிருபையின் காலத்துல 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. இவை எல்லாம் தேவனாலே உண்டாய் இருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்தது அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். ஒரு நிமிஷம். தேவன் என்ன பண்ணல? உலகத்தார் பாவங்களை எண்ணாமல். வெறும் தேவ மனிதர்களுடைய பாவத்தை எண்ணாமலா, இல்ல ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாவத்தை எண்ணாமலா, இல்ல உலகத்தார்னு சொல்லும் போது இங்க என்ன அர்த்தம்? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க பூமியில இருக்க அவ்வளவு பேரும், அததான் உலகத்தார்னு சொல்றது. உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். ஒரு நியாயமான தேவன் பாவத்தை எப்படி எண்ணாமல் இருக்க முடியும்? இப்ப அப்படியே இந்த இதுல கை வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா, ரோமர் 5:14, அத படிக்க ஒரு தடவை. ஆனாலும் மீறுதலின் பலன் இல்ல 5:13 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது.
பாவம் வந்து நியாயப்பிரமாணம் உலகத்துல இருந்துச்சு. முக்கியமான விஷயம் புரிஞ்சுங்க. பாவம் உலகத்துல இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவமே இல்ல. பாவம் இருந்துச்சு. இருந்துச்சு. ஆனா நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் இல்லாதிருந்ததால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பாவம் இருந்துச்சு, அக்கிரமம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா பாவத்தை தேவன் கவுண்ட்ல எடுக்கல. ஏன்னா அது வந்து நியாயப்பிரமாணம் சட்டப்படி அது தப்புன்னு இது பண்றதுக்கு நியாயப்பிரமாணம் அங்க கிடையாது. அதனால பாவம் எண்ணப்பட மாட்டாது. அது கவுண்ட் பண்ணப்படாது. பாவம் தேவன் கணக்குல எடுக்க முடியாது அந்த பாவத்தை. ஆனா பாவம் உலகத்துல இருந்துச்சு. இப்ப அதே இதைதான் நம்ம இங்க என்ன பாக்குறோம், கொரிந்தியர்ல வரும்போது 2 கொரிந்தியர்ல படிங்க தேவன் 19வது. உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். எப்படி எண்ணாமல் சாத்தியமாகுது அப்படின்னா, சிலுவையினால. சிலுவையில என்ன பண்ணாரு, நியாயப்பிரமாணத்தை ஆணி அடித்து, நமக்கு எதிராக இருந்த கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை ஆணி அடித்து சிலுவையில அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டு, நானே நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறேன்ட்டாரு. அப்ப இப்ப நியாயப்பிரமாணம் ஆக்டிவ்ல இருக்கா, இல்ல நியாயப்பிரமாணத்தை சிலுவையில அடிச்சு ஆணிச்சு முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டார். முடிச்சிட்டாரு. அப்ப சிலுவையில ஆணி அடிச்சு முடிச்ச நியாயப்பிரமாணம் முடிஞ்சிட்ட பிறகு நியாயப்பிரமாணம் இப்ப இருக்கா இல்லையா? இல்ல. இல்ல. அப்போ நியாயப்பிரமாணம்னா பாவம் நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலும் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் பாவம் இருக்குது. ஆனா பாவத்தை தேவன் கணக்குல எடுக்கிறாரா? எண்ணாமல் இருக்கிறார். எடுக்க மாட்டார். ஏன்னா நியாயப்பிரமாணம் இல்ல. நியாயப்பிரமாணத்தை சிலுவையில வச்சாரு. அதனாலதான் சிலுவைக்கு அப்புறமா கிருபை அதிகமாய் பெருகிற்று. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்கள், நிறைய பேர் வந்து இந்த உலகத்தாருடைய பாவங்களை என்ன வந்து உடனே அவங்களுக்கு மைண்ட்ல வர்றது நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கன்னு நினைச்சிருவாங்க. ஏன்னா பாவத்தை என்றதுல சரி நம்ம கிருபையில இருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவன் நம்மளுடைய பாவத்தை எண்ணாம இருக்காருன்னு. ஆனா உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்னா அதுல வந்து ரட்சிக்கப்பட்டவங்களோட ரட்சிக்கப்படாதவங்களதான் உலகத்தார்னு பைபிள் சொல்லுது. தேவனுடைய ஜனம்ன்றது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனம், இல்ல இஸ்ரவேல் ஜனத்தையும் ரட்சிக்கப்பட்டவர்களையும் ஸ்ரீஷர்களையும் தன்னுடைய ஜனம் தன்னுடைய உலகத்தார்னு சொல்லும் போது பொதுவாவே வந்து தேவனை அறியாதவர்கள் தான் உலகத்தார். அப்ப அந்த ஒரு சூழ்நிலை எல்லாரையும், ஏன்னா நியாயப்பிரமாணம் சிலுவையில அறையப்பட்டுருச்சு. இப்ப கிருபையில இருக்கிறாங்க. கிருபையின் காலத்துல நியாயப்பிரமாணமே ஆக்டிவ்ல இல்லாதப்ப அதை வச்சு நீ இந்த பாவம் பண்ணிருக்க, இந்த பாவம் பண்ணிருக்கேன்னு கவுண்ட்ல எடுக்க முடியாது. ஆனா பாவம்ன்றது உலகத்துல இருக்கு. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியும் பாவம் உலகத்துல இருந்துச்சு, நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறமும் பாவம் உலகத்துல இருக்கு. அதாவது இது வந்து ஒரு பெரிய சத்தியம். புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். புரிஞ்சுக்கிறத விட அதை கிரகிச்சுக்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா பாவம்ன்றது இல்லவே இல்லைன்னு, கிருபையில இருக்கும் பாவம் கிடையாது. இல்ல பாவம் இருக்கு. பாவம் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியும் இருந்துச்சு, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலயும் இருந்துச்சு, இப்பயும் பாவம் இருக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கிருபையின் காலத்திலயும். அப்ப நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி பாவம் இருந்தாலும் அந்த பாவம் கணக்குல எடுக்கப்படலை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்துல பாவம் இருந்துச்சு, பாவம் கணக்குல எடுக்கப்பட்டுச்சு. இப்ப அந்த இதை வந்து முடிச்சிட்டனால நியாயப்பிரமாணத்திற்கு அப்புறமா இப்ப வந்து பாவம் உலகத்துல இருக்கு, ஆனா கணக்கில் எண்ணாமல். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினா கை கொடுத்து ஓகே வா மன்னிச்சிட்டேன்னு கூட்டிக்கிறது. ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். எங்களிடத்தில்னா பவுலுடைய கும்பல், அவரை சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்களிடத்துல. அப்போ கன்ஃபார்மா என்ன தெரியுது, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் போது ரட்சிக்கப்படாத மற்றவங்களுடைய பாவத்தையே தேவன் கணக்குல வைக்கலன்றதுதான் வசனம் சொல்லுது. ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கலாம், உண்மை அதுதான். ஆனா உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க சார். அதனாலதான் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கி இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இப்ப நம்மளுடைய பிரசங்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனோம்னா, தேவன் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தரை பாவத்தை வந்து தண்டியாமல் நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டு கிருபை அளிக்கிறாரு. கிருபையின் காலத்துல தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒப்புரவாக்கியிருக்காரு. இந்த ஒப்புரவாக்குறதை எப்படி பண்ணாரு அப்படின்றத நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். ஸோ தேவன் இந்த உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கிட்டாருன்ற சத்தியத்தை இன்னைக்கு போதிக்கிறதே ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, யாராவது சொல்ல முடியுமா ஏன் அந்த போதனை ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டுன்னு? உலகத்தாருடைய ஹைப்பர் கிரேஸ் ஹைப்பர் கிரேஸ், அதுக்கப்புறம் அத நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒழுங்கினம் பெருகிடும், பாவம் பெருகிடும். அதாவது அதெல்லாம் சுத்தி வர வேண்டாம். நம்ம தமிழ்ல ஈஸியா ஒரு இது சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்காதுன்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி
தேவன் வந்து கணக்குல வைக்கலன்ட்டாரு. அந்த வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க. தேவன் கிறிஸ்து எவ்வளவு இது பண்ணியிருக்காருன்னு. அது அந்த என்னவெனில், ஆ, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் நம்ம 18ல இருந்தே படிங்களேன். இவையெல்லாம் இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாய் இருக்கிறது. ம். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை ரெண்டு பேருக்கு தேவன் அவர்ன்றது தேவன். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இது ஒப்புரவாகுதலின் ஊழியம்னா என்ன ஊழியம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, கடிந்து கொள்ளுதலின் உபதேசம் இல்லாமல் ஜனங்கள் கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல இந்த கடிந்து கொள்ளுதலின் உபதேசம், அந்த டீச்சிங். ஏன்னா அவங்களுக்கு என்ன காரியம்னா, நிறைய பேர் வந்து இந்த 2ஆம் வருகையை குறித்து பேசி, அது ஏதோ ஒரு நம்ம தமிழ் பிரசங்கியர் தான் ஒருத்தர் பேசியிருந்ததை கேட்டேன். பிரதர் கூட அனுப்பியிருந்தேன் கூட, பேர் ஞாபகம். யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்ததுல எம்டி ஜெகனா, ஓகே அவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மக்களுக்கு வந்து 2ஆம் வருகையை காமிச்சாச்சும் இயேசு சீக்கிரமா வந்துருவான்னு சொல்லி அவங்கள பயம் காட்டினாதான் அட்லீஸ்ட் அவங்க பாவத்தை விட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வந்து பயத்தினால பாவத்தை விட்டு வெளியே வராங்கன்னா அதுல அர்த்தமே கிடையாது. அந்த ஒரு இதை கேட்டது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அதாவது தேவன் செய்த காரியத்தை சொல்லி அன்புனால, இப்ப இங்க ஊழியம் என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து உங்களெல்லாம் அக்கினி கடல்ல போட்டு வாட்ட போறாரு. அதனால நீ அக்கினி கடல் போறதுக்கு முன்னாடி நீ மனம் திரும்பி அங்க வந்து பிசாசும் அவனுடைய ஆட்களும் முள்ளு கரண்டி வச்சு உன்னை நெருப்புல 24 hours தந்தூரி பண்றதுக்கு முன்னாடி நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏத்துக்கோன்னு சொல்ற ஊழியம் ஒரு பக்கம் இருக்கிற இடத்துல, இங்க கிருபையின் காலத்துக்கான ஊழியத்தை தெளிவா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடுனா தேவனோடு ஒப்புரவாக்கிட்டாரு. இது வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அப்ப ஒப்புரவாகுதலின் ஊழியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவன் வந்து இந்த கிருபையின் காலத்துல என்ன ஊழியம் செய்ய சொல்லியிருக்காருன்னா, ரட்சிக்கப்பட்டு இல்ல 2ஆம் வருகையில வந்து அக்னி கடல்ல போடுவோம் கிடையாது. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்திருக்காரு. அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது என்னவெனில்ன்றது வந்து என்னது? ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்னன்னா, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை, யாரு அவர்களைன்றது? ரட்சிக்கப்பட்டவர்களையா? உலகத்தாரை தமக்கு ஒப்புரவாக்கி, உலகத்தாரையும் ஒப்புரவாக்கிட்டார். ஏன்னா பாவங்களை எண்ணல, கிருபையில. அதான் கிருபை அதிகமாய் பெருகிற்று. தமக்கு ஒப்புரவாக்கி இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை, இப்ப தேவன் வந்து உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுச்சிருக்காருப்பா, நீ அவரோட சண்டையில இருக்கும் போதும், நம்ம பாவிகளா இருக்கும் போதே அவர் நமக்காக மரித்தாரு, நீ சண்டையில இருக்கும் போதே அவர் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒப்புரவாயிட்டார் அவரு. நீயும் திரும்ப கை கொடு, அவரோட ஷேக்கன்ஸ் பண்ணிக்கோ, ஒப்புரவாயிரு, தேவன் உனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் வந்து நெருப்புல போட்டு வாட்டுவார்னு சொல்லி இல்ல. 2ஆம் வருகையில, முதல் வருகையில வந்தப்ப கிருபையை எப்படி கொடுத்திருக்கிறாரு, உலகத்தாருடைய பாவத்தை எண்ணல பண்ணி பாவம் செய்யறத அவர் கணக்குல வைக்கல, ஒப்புரவாயிட்டாரு. ஒப்புரவாயிட்டு உன்னையும் ஒப்புரவாக சொல்றாரு. இந்த ஊழியத்தை தான் பவுலுக்கு கிருபையின் காலத்துல கொடுத்திருக்காரு. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்து ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அது எப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அந்த ஊழியத்தை இதையும் முடிச்சலாம். 20வது வசனமும் அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்னு. தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உலகத்தாரை வேண்டிக் கொள்றது என்னன்னா, தேவன் வந்து உங்களோட ஒப்புரவாயிட்டாருப்பா, உங்க பாவத்தெல்லாம் கூட அவர் மன்னிச்சிட்டாரு, அதெல்லாம் கூட கணக்குல வைக்கல, கிருபைக்கு வந்துட்டாரு, இப்போ நீ திரும்ப அவரோட ஒப்புரவாயிட்டா போதுமானது அப்படின்னு சொல்லி இந்த உபதேசத்தை சொல்லி பவுலுக்கு சொல்றாரு. ஸோ கிருபையின் காலத்துல சிலுவைக்கு அப்புறமா என்ன ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை அங்க சிலுவையில அடிச்சுட்டு, நியாயப்பிரமாணம் இல்லாதனால பாவங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கி, அந்த எப்படி ஒப்புரவாக்குனாருன்னு அடுத்த 2 பாயிண்ட்ல பார்க்க போறோம். எப்படி ஒப்புரவாக்கிருக்கான்னு ஒப்புரவாக்கி இந்த உபதேசத்தை வந்து எடுத்துட்டு போய் எல்லார்ட்டையும் சொல்லி உலகத்தாரையும் ஒப்புரவாக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு வந்து
பணக்காரன் ஆகணும் அப்படின்றது இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு பணக்காரன் ஆகணும் இருக்கு அப்படின்னா, கஷ்டப்பட்டு உழைச்சு பணக்காரன் ஆகணும்னு சொல்றது ஒரு ரூல்ஸ் சொல்லுது. ஆனா எப்படியாவது நான் கொள்ளையடிச்சு பணக்காரன் ஆயிடுவேன்றது நியாயமா இருக்குமா? நியாயம் அது இல்ல எந்த அளவுக்கு தவறோ, அடுத்தவன் வீட்டை கொள்ளையடிச்சு தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆசீர்வாதம் வரும்னாரு? நான் உட்காந்து ஜெபம் பண்றது இதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்புன்ட்டாரு. பக்கத்துல யார் எந்த வீடு பணக்கார வீடா இருக்குன்னு பார்த்து ஸ்கெட்ச் போட்டு வீட்டை கொள்ளையடிச்சு தூக்கிட்டு வந்துட்டு தேவனை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியுதோ, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு கடிந்து பேசி இயேசு கிறிஸ்து வந்து உன்னை நரகத்துல போட்டுருவான்னு சொல்லி நீ மனம் திரும்பலன்னா அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்து வந்து உன்னை தண்டிக்குப்பாரு, நீ காலத்துக்கும் நரகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்மாவை நான் ரட்சிக்கப்பட வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணு. அப்போ தேவன் நியமித்த ஒரு வழின்னு ஒன்று இருக்கு, அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கான சேனல், எப்படி வழிமுறை. அப்ப அந்த வழிமுறையை சொல்லி ஒருத்தரை கூட்டு வந்தாதான் ரூல்ஸ் படி நம்ம கரெக்டா அந்த இதை நடந்திருக்கும்னு அர்த்தம். இப்ப தேவன் வந்து இந்த கிருபையின் பேரே கிருபையின் காலம்ட்டாரு, டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் அப்படின்ட்டாரு. இதை கை கொடுத்துருக்கட்டுன்னு சிலுவையில இருந்து அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸை கொடுக்கறதுக்கு, கிருபையை கொடுக்கறதுக்கு அவருடைய ரத்தத்தையே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவ்வளோத்தையும் கொடுத்து இந்த ரூல்ஸ்ல நீ கொண்டு வான்றாரு. அப்ப அந்த ரூல்ஸ்ல வந்து வெறும் 5 பேர் தான் வரான்னு வச்சு, ஊழிய காலம் ஃபுல்லா சொல்லி அந்த 5 பேர் தான் வரான்னா தேவனுக்கு தெரியும். தேவனை விட நம்ம பெரிய இரக்கம் உள்ளவர்களோ இல்ல ரத்தத்தை சிந்த போனவங்களோ கிடையாது. அப்ப தேவன் வந்து அவருடைய ரத்தத்தை சிந்திட்டு நான் ஒப்புரவாயிட்டேன் நீ இப்படி சொல்லுன்றாரு. அப்படி சொல்லி 2 பேர், ஒருத்தர் வந்தாலும் ரைட்டு இல்ல ஒருத்தர் வரலனாலும் ரைட்டு, நம்ம வந்து தேவன் சொன்னபடி உபதேசம் பண்ணியிருக்கிறோம். அதை விட்டுட்டு நான் வந்து பயங்காட்டி அது என்னன்னா, இவ்வளோ அன்பான தேவன் தன்னோடு ஒப்புரவாக்கிட்டு நம்ம பாவிகளா இருக்கும் போதே அவர் தன்னை ஜீவனை கொடுத்து அவர் நமக்காக மறிச்சு ஒப்புரவாயிட்டு இந்த இதை போய் சொல்லணும் போது நம்ம வந்து அவர் வந்து ஒரு டெரரான ஒரு என்ன சொல்றது, பஞ்சாபி தாபால ஒரு தந்தூரி வேக வைக்கிறவர் மாதிரி ஒரு பிக்சர் காட்டி நீ மட்டும் இந்த பக்கம் வரலன்னா அவர் ஒண்ணு கம்பியில விட்டு தந்தூரி மாதிரி வாட்டிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய அதிகபட்ச ஒரு விதத்துல சொல்ல போனா அக்கறைன்ற மாதிரி தேவனுக்கே இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறையினால தேவன் சொன்ன ரூல்ஸை மாத்தி நம்ம வந்து அவங்களுக்கு வேற ஒரு தேவனை ப்ரொஜெக்ட் பண்றோம். தேவன் சொல்றாரு உங்களுடைய எனிமியும் நேசிங்க, இப்படி மத்தேயு 5வது அதிகாரத்துல சொல்றாரு, இப்படி செய்கிறதுனாலே அவர் நல்லோர் மேலும் தீயர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார், இப்படி செய்கிறதுனாலே நீங்கள் பரலோகத்துல உங்க பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள்னு. அப்ப அப்பா எப்படி கேரக்டரோ அந்த மாதிரி நீ இருந்தீனாதான் நீயும் அப்பாவுடைய பிள்ளைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய விரோதிகளை நேசியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள், துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. அவ்வளவு சொல்லிட்டு அவரை வந்து நம்ம எப்படி போர்ட்ரே பண்றதா பாக்குது இன்னைக்கு சபை அப்படின்னா, நீ வந்து ரட்சிக்கப்படலை அப்படின்னா உனக்கு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். இன்னைக்கு மட்டும் நீ ரட்சிக்கப்படலைன்னா இன்னைக்கு ராத்திரி செத்தினா நாளைக்கு நேரம் நீ வந்து தந்தூரி சிக்கனுக்குள்ள தவாக்குள்ளதான் போகணுன்ற மாதிரி. அப்ப தேவனை வந்து அவ்வளவு கொடூரமான தேவனா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த கிருபையின் காலத்துல தேவன் செஞ்ச காரியத்துக்கு நம்ம வந்து நேர் எதிர்மாறா செய்யறோம். இது வந்து ஒரு டஃப்பான சத்தியம். ஆனா இது வந்து வேதத்தின் அடிப்படையில, டிஸ்பென்சேஷன் அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து அந்த ரிகன்சிலேஷன், அந்த ஒப்புரவை எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 2 வசனம் படிச்சுட்டு இது பண்ணிடலாம். எபேசியர் 2:16. எபேசியர் 2:16. பகையை சிலுவை ஏக்கோ வருது, சிலுவையினால் கொன்று. கண்மணி மியூட்ல தான் இருக்கு. மியூட்ல தான் இருக்கு. இல்ல அது வந்து கண்மணி அவங்க ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் எக்கோ வருது. வால்யூம் கம்மி பண்ணணும் கண்மணி. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை என்ன பகைன்றது பார்ப்போம். பகையை எப்படி இது பண்ணிருக்காரு? சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும். இங்க 2 விஷயம் இருக்கு, ஒண்ணு பகை, இன்னொன்னு இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சோ ஒப்புரவாக்கினார்ன்றது அந்த ரிகன்சைல். அவர் எப்படி ஒப்புரவாக்குனாரு? உலகத்தாருடைய பாவங்களை என்னாமல் ஒப்புரவாக்குனாரு. சோ இந்த ஒப்புரவாக்குதல் எங்க நடந்துச்சுன்னா சிலுவையினால் இது நடக்கப்பட்டிருக்கு.
அப்போ தேவன் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்கி அதை வந்து சாத்தியமாக்கியிருக்காரு இயேசு கிறிஸ்து. இருதரத்தார்னு யாருன்னு சொல்றோம்னா விருத்த சேதனம் உள்ளவர்களையும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும். இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவா இருந்த பகையா இருந்தது என்னன்னா மதில் சுவராகிய நடுச்சுவராகிய அந்த மிடில் வால் ஆஃப் பார்ட்டிஷன். நம்ம ஆரம்ப கால ஸ்டடியில பார்த்திருக்கோம் மிடில் வால் ஆஃப் பார்ட்டிஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தடையாய் நின்ற நடுச்சுவரை தகர்த்தெறிந்தார் சிலுவையினாலேன்ட்டுன்னு. அந்த சுவரை உண்டாக்குனதும் தேவன் தான். தேவன் தான் வந்து அந்த பிரிவை உண்டாக்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு, புறஜாதி யாருன்னு காட்டுறதுக்கு. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த இதை வந்து அவரே தகர்க்கிறாரு. எப்ப தகர்க்கிறாருன்னா சிலுவையில, கிருபைக்கு அப்புறம். இனி நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னும் போது நியாயப்பிரமாணத்தை சிலுவையில அரைஞ்ச பிறகு அவர் வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களையும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டவர்களையும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாதவர்களையும். ஏன்னா இப்ப நியாயப்பிரமாணம்ன்றது சிலுவையில் அரைக்கப்பட்டாச்சு. அப்போ இப்ப என்ன வேலிட் இருக்கு அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய ரத்தத்தினால சிலுவையில இருதரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக தேவனுக்கு தராரு. ஒண்ணு. அடுத்தது கொலோசியர் 1:20 பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சரி, இப்ப என்ன பண்ணிருக்காரு, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, இதுதான் விலையேற பெற்றது. இந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இந்த ரத்தத்தினாலதான் வந்து இன்னைக்கு தேவன் வந்து கிருபைன்ற கான்செப்டே கொடுத்திருக்கிறாரு சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக. அப்போ இந்த கிருபையில வந்து இந்த சிந்தப்பட்ட ரத்தத்தினால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒப்புரவாகுதல், சமாதானம், ரிகன்சைல்ன்றது சமாதானத்தை உண்டாக்கி அப்படின்னு வருது இல்லையா. அந்த சமாதானத்தை உண்டாக்கின்றதுதான் ஒப்புரவாக்கின்ற இதுல வருது. இங்கிலீஷ்ல வந்து அண்ட் ஹேவிங் மேட் பீஸ் த்ரூ த பிளட் ஆஃப் ஹிஸ் கிராஸ், அவருடைய சிலுவையின் ரத்தத்தினாலே, பை ஹிம் டு ரிகன்சைல் ஆல் திங்ஸ், எல்லாத்தையும் சமாதானமாக்கி ஒப்புரவாக்கி. எதெல்லாம்? பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி, தேவனுக்கு ஒப்புரவாக்கி, அவருக்கு ஒப்புரவாக்க அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ தேவன் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்றாருன்னு சொல்லியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால, சிந்தப்பட்ட ரத்தத்தினால சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்காரு. அவருடைய சிலுவையின் ரத்தத்தினாலதான் என்ன இருக்கு, சமாதானம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப தேவன் சமாதானம் செஞ்ச பிறகு அது யாரோட சமாதானம் செஞ்சாருன்னா, உலகத்தாரோட எல்லாரோடைய சமாதானம் ஆயிட்டாரு. எப்படி? உலகத்தாரோடைய பாவத்தை எண்ணாமல். ஏன் எண்ணல? சிலுவையில நியாயப்பிரமாணத்தை ஆணி அடிச்சு முடிச்சிட்டாரு. அவரு சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. முடிச்சு அந்த ரத்தத்தை கொடுத்து அதன் மூலமாக கிருபை அளிக்கிறார். எப்படி கிருபை? இனி பாவம் எண்ணப்பட மாட்டாது. நான் உன்னை பாவத்தை எண்ணல. பாவம் இருக்கு, நீ பாவம் செய்யற, ஆனா நான் அதை எண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன்? ஒப்புரவாயிட்டு இப்ப பவுல் கிட்ட நீங்கள் வந்து ஸ்தானாதிபதிகளா இருந்து இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எடுத்துட்டு போங்க, எனக்காக எடுத்துட்டு போய், தேவன் ஏற்கனவே உங்களோட எல்லாம் ஒப்புரவாயிட்டாருப்பா. அப்ப இந்த காஸ்பலே எப்படி இருக்குன்னா, பழி வாங்குற காஸ்பலா இல்ல. நீ கெட்டவனா இருக்கும் போது நான் மறிச்சிட்டேன். அதுதான் வந்து ரோமர் 5லயே சொல்லுவாரு. ரோமர் 5ல சொல்லும் போது, பாவிகளா இருக்கும் போது நமக்காக ஜீவனை கொடுத்தான்னு இருக்கும். அப்ப யாருமே வந்து நல்லவனே இல்லாதப்ப பாவிகளா இருக்கும் போதே அவர் ஒப்புரவாக்கி ரத்தத்தை சிந்தி ஒப்புரவாகுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இப்போ புறஜாதியாகிய மற்ற உலகத்தாருக்கு என்ன தெரியாது, தேவன் நம்மளோட ஒப்புரவாயிட்டார்ன்ற விஷயம் தெரியாது. அப்ப அந்த விஷயத்த சொல்லு. அதை கேட்டு மனம் திரும்பி வராங்களா, அவர்கள்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். இப்ப மிரட்டி 10 பேர் வராங்க அப்படின்னாலும் பிரயோஜனம் கிடையாது. தேவன் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி சொல்லி ஒருத்தர் வந்தாலும் நம்ம வந்து யாரையுமே வந்து மனம் மாற்றிட முடியாது. யார் மனம் மாறுகிறார்கள்னா, எபேசியர்ல நம்ம ஏற்கனவே நிறைய வாரமா படிச்சுட்டு வந்திருக்கோம். எவர்கள் முன்குறிக்கப்பட்டார்களோ, உலக தோற்றத்திற்கு முன்பதாக தேவன் எவர்களை முன்குறித்தாரோ தன்னுடைய நாம மகிமைக்கென்று. இந்த காரியம்லாம் எப்ப வருதுன்னா, வேதத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியாம தேவனை வந்து 2 விதமா போர்ட்ரே பண்றதுனால. இப்ப தேவனை வந்து ஒரு பெரிய டார்ச்சர் காடா, இல்ல தண்டிக்க போற ஒரு கடவுளா, தண்டனை இருக்கானா இருக்கு. ஆனா அது எப்படின்றதெல்லாம் பைபிள்ல நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். அது இன்னும் வரப்போற காலங்களில் நம்ம படிப்போம், அதெல்லாம் அந்த ஸ்டடி எல்லாம் பண்ணுவோம். ஆனா நிச்சயமா இன்னைக்கு சர்ச் டினாமினேஷன்ஸோ இல்ல பொதுவா சொல்றாங்க இல்லையா, தேவன் வந்து எப்படிப்பட்டவர்ன்ட்டுன்னு,
ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம விட்டுருவோம், ஏன்னா அது வந்து 100% பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்னு இந்த சர்ச்சோ இல்ல இந்த கிறிஸ்தவமோ ஆயிரக்கணக்கான வருஷமா எப்படி போதிக்குதோ, தேவன் உண்மையிலேயே அப்படிப்பட்டவரா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம வேதத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த மத்தேயு 5 சொன்னோம். அப்ப நம்ம வந்து அற்ப மனுஷன், பாவத்துல விழுந்த ஆதாமுடைய பிள்ளைகள். நம்ம பாவம் பவுல் சொல்லும் போது, நீதி செய்யறதுக்கு என்னுடைய மாம்சத்துல திராணி கிடையாது, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறோம் அதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 5 சொல்லும் போது, உனக்கு பகைக்கிறவர்களே நீங்க இது பண்ணீங்க. அந்த ஒரு வசனம் படிச்சிடலாம், மத்தேயு 5வது அதிகாரம். ஏன்னா திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கு, கடைசி 53 கிட்ட வரும். மத்தேயு 5 43 படிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக. 43 படிங்க. உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எத்தனை இது சொல்றாரு பாருங்க, கான்ட்ராஸ்டா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இப்ப தேவனுக்கு சத்துருக்களை தேவன் சிநேகிப்பாரா? இல்ல நித்தியமா அக்னியில போட்டு, அதாவது இது வந்து சுவிசேஷம் சொல்லி ஏற்றுக்கொள்ளாதன கூட விட்டுறலாம். ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி லைட் வெளிச்சம் கூட கண்டுபிடிக்கப்படாத காலத்துல 1000 வருஷ காலமா 6000 வருஷ காலமா மனித குலம் உண்டானதுல இருந்து எத்தனையோ ட்ரைபல் காடுகள்ல எத்தனையோ ஆதிவாசி கும்பல்கள் ஒண்ணுமே தெரியாம, நம்ம நிறைய ஊழியங்கள்ல சொல்லுவாங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கும்பல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்பயும் அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சா, சத்தியம் தெரிஞ்சா, அப்படி இருந்த ஒரு மக்களுக்கு வாழ்ந்திருக்காங்க. ஆனா இவர் என்னன்றாரு, அவங்களெல்லாம் வந்து தேவன் வந்து, நான் உண்டாக்கினது யாருன்னு தெரியாது, நீ என்னுடைய சத்ருவா இருந்த, நான் உன்னை போட்ட நித்தியமா எப்ப இந்த 60 வருஷம் உயிரோடு இருக்காங்க இல்லையா, 60 வருஷம் 40 வருஷம், சிலர் வந்து 20 வயசுல செத்து போயிடுறாங்க, சிலர் வரைக்கும் கிருபையா ஒரு 80-90 வரைக்கும் இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு காலகட்டம் ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி இவ்வளவு காலம் நம்ம உயிரோட தேவன் கொடுத்திருந்த காலத்துல எனக்கு சிலருக்கு வந்து வாய்க்குது. இப்ப அந்த காலத்துல அரசர்கள் வாழ்ந்த காலத்துல எல்லாம் சுவிசேஷமே வரல, இங்க அதெல்லாம் வந்துச்சு, அப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் போரு ராஜா இந்த மாதிரி வாழ்ந்த காலங்கள்லாம் அநேகம் உண்டு. எல்லா நாட்டிலயும் வெறும் ராஜா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டாகணும், வரணும், போகணும், தனிப்பட்ட டிசிஷனே கிடையாது. இது வந்து கல்ச்சர்டு சொசைட்டில. கல்ச்சர் இல்லாம ஆதிவாசி கும்பல் மாதிரி இருந்த, காட்டுவாசி கும்பல்ல இருந்த கும்பல் எத்தனையோ பேர், அவங்களும் தான் ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாக்கள்லாம் வந்து சுவிசேஷம் இல்ல, ஒண்ணுமே தெரியாமயே இறந்து போயிருக்காங்க. தேவன்றதே தெரியாம நிறைய பேர் வந்து விக்கிரகம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் தேவனே இல்லைன்ற கொள்கையில இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களாம் யாரா இருந்திருக்காங்க? சத்ருவா இருந்திருக்காங்க தேவனு. ஆனா இப்ப இந்த ஒரு கான்செப்ட் வந்த பிறகு இப்ப இந்த வசனத்தை படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து சொல்ற அறிவுரையை 44 இருந்து படிங்க. உங்களை சத்துருக்களை சிநேகித்து அதுல இருந்து படிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்யறதுனால நம்ம யாரா இருப்போம்? இதெல்லாம் செய்ய சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வந்து யாருக்குன்னா, விழுந்து போன ஆதாமுடைய மரணத்திற்குள்ள போகக்கூடிய அந்த ஆதாமுடைய சந்ததிக்கு சர்வ சக்தி உள்ள தேவன், பிதாவாகி தேவன், எல்லார் மேலும் அன்பா இருக்கிற தேவன், இந்த மனுஷனை பார்த்து சுடுக்குன்னு மூக்குக்கு மேல கோபம் வர்ற மனுஷனை பார்த்து, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களை உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா என்னவா இருப்பீங்க? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அப்பா மாதிரி இருப்பீங்க. அப்பாவுக்கு பிள்ளையார் படா, என் பிள்ளையார் பண்ணி அப்படின்னு சொல்ற மாதிரி இது. அடுத்த படிங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும்
ம். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி மழையை உள்ளவர்கள் பெய்ய பண்ணுகிறார். அப்புறம் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் ம். உங்களுக்கு பலன் என்ன? ம். ஆயக்காரரும் அப்படியே சரி. செய்கிறார்கள் அல்லவா? போதும் போதும். உங்களை சிநேகிக்கிறவங்கள வரைக்கும் நீங்க சிநேகிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்ட்டாரு. அப்போ நான் தேவனை சிநேகிச்சாதான் தேவன் என்னை நேசிப்பாரு, நான் அவரை ஆராதிச்சா மட்டும்தான் என்ன உயிரோட எழுப்போம். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ரோமர் படிச்சோம் இல்லையா? ரோமர் 5வது அதிகாரத்துல இருந்து அந்த இது படிச்சுட்டு வந்தது. ஒரு மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் மன்னிச்சாங்க, ஒரே மனுஷனுடைய இதனால எல்லாரும் நீதிக்கு நித்திய ஜீவனுக்காக எந்திரிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, ஆணையிடப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த ஒரு கான்செப்ட் வந்த பிறகு இப்ப இந்த ஒரு தாட் பாருங்க. அதாவது சத்துருக்களா இருக்கும்போது சிநேகிங்கள்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும் போது பிதாவாகிய தேவன் அவன் சத்ருனே அவனுக்கு தெரியல. இன்னும் ஆதிவாசி மக்களுக்கு நம்ம தேவனுக்கு சத்ருவா இருக்கோன்ற விஷயமே அவனுக்கு தெரியாது. இதை என்கிட்ட சொல்லவே இல்லையடா யாரும் அப்படின்வான். ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷமா எவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேரையும் எடுத்துட்டு போயிட்டு அப்ப என்ன அர்த்தம்னா பிசாசு வந்து தேவனை விட சர்வ சக்தி வாய்ந்தவன். ஏன்னா இந்த குறிப்பிட்ட சுவிசேஷங்கள் வேகமா பிரபலமான இந்த கொஞ்ச நூற்றாண்டுகள்லயும் அது எங்கெல்லாம் வேகமா முன்னேறிச்சோ அந்த நாடுகள்லயும் அதுலயும் யாரெல்லாம் ஒழுங்கா ஆண்டவரை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து நித்திய ஜீவனுக்கு எந்திரிக்க போறாங்கன்ற புரிதல் நமக்கு இருக்கோம்னா நம்மளோட பாவமானவங்க யாருமே கிடையாது. அப்ப நம்மளுடைய புரிதல்ல குறை இருக்கா, இல்ல தேவன் வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டு இந்த மக்களுக்கு டேய் நீ மனுஷன் தான், ஆதாமுடைய விழுந்து போன பிள்ளை, ஆனாலும் நீ நேசி, அப்பதான் உன் அப்பாவுக்கு புத்திரர் அப்பான்னு சொல்லிட்ட பிறகு அப்பா வந்து ஐயோ நான் வந்து உங்களுக்கு விரோதியா இருக்கனே எனக்கு நீங்க இருக்கீங்கன்னே எனக்கு தெரியாதே அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கிட்ட கும்பல் கிட்ட எத்தனையோ ஆயிரமான வருஷத்துல நீங்க எல்லாம் என்ன யாருனே தெரிஞ்சுக்கல, நீங்க என்ன தேடி கண்டே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களெல்லாம் நித்திய அக்னியில போட்டு நித்தியமா வாட்டிக்கிட்டே இருக்க போறேன்னு சொன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கும்பல் 6000 வருஷத்துல மெஜாரிட்டி ஆஃப் த கும்பல் எங்க இருக்கும்? பிசாசும் அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கும்பல்ல அந்த அக்னி கடல்ல பிசாசோட ஆட்களா சேர்ந்திருப்பாங்களே தவிர தேவனுக்கு கொஞ்சம் பேர் தான் கிடைப்பாங்க மிச்சம். அப்ப தேவன் வந்து வின்னரா லூசரா? லூசர் ஆயிடுவாரு. அப்ப நமக்கு வந்து இந்த உலகத்துல வந்து கிறிஸ்தவ மதத்துல இவ்வளோ வசனங்கள் தேவன் தெளிவா கொடுத்த பிறகும் தேவனை வந்து ஒரு பயங்கரமான விதத்துல சித்தரிச்சு தேவன் வந்து கொடூரமான தேவனாவும் நீ கீழ்ப்படியாதனால இது பண்ணிட்டு முக்காவாசியான பேர் வந்து பிசாஸ் சைட்ல தான் இருப்பாங்க, தேவன் வந்து கொஞ்சம் பேரை தான் வச்சிருப்பாங்க, அந்த கொஞ்சம் பேரை தேவன் சந்தோஷமா வச்சுக்குவாரு அல்லேலூயா அப்படின்றது வந்து நம்மளுடைய புரிதல்ல கோளாறு இருக்குமா இருக்கா, இல்ல தேவனே இப்படிதான் இருப்பாருன்னு யோசிக்கிறோமா? அப்ப எங்கேயோ ஒரு அடிப்படையில தப்பு இருக்கு இல்லையா? இப்ப இந்த வசனத்தை படிச்ச பிறகு இப்படியெல்லாம் செய்யறதுனாலதான் நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களுக்கே தேவன் சொல்லும் போது நம்ம என்ன காட்டுறோம்? தேவனை வந்து இதை விட பயங்கரமா டெரிஃபிக்கா காட்டுறோம். ஆனா லிட்டரலா நம்ம பார்த்தோம்னா தேவன் நம்மளோட ஒப்புரவாகுதல் ஊழியத்தை கொடுத்து ஒப்புரவாயிட்டேன் அதைப்படி செய்யுங்க அப்படின்றாரு. அப்ப இது எதுக்காக இன்னைக்கு இப்படி ஆரம்பிச்சு விடுறோம் அப்படின்னா, எனக்கு இது ஆக்சுவலா இன்னைக்கு கண்டென்ட் கிடையாது, இது தற்செயலா அப்படியே வந்துச்சு எனக்கு, அதனால எடுத்துட்டேன். எதுக்காகனா நமக்கு ஒரு புரிதல் வேணும். நம்ம இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருக்கிறது ரைட்டு, ஏன்னா இதுல யார் விதத்திலயும் தப்பு கிடையாது. பிசாசானவன் வந்து ஆதி முதலாய் அவன் வந்து பொய்க்கு பிதாவமா இருக்கான். எல்லா இடத்துலயும் சபைகள்ல வந்து இன்னைக்கு நம்ம பாக்குற கிறிஸ்தவம் அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்துல இருக்கான்னு பார்க்கணும், இல்ல ட்ரெடிஷன்ல வந்துச்சான்ட்டுன்னு ஒவ்வொரு காரியமும். அப்போ இது வேதத்துல இந்த மாதிரி இல்ல அப்படின்னா இப்ப வேதத்துல நம்ம இப்படி பாக்குறோம். அப்ப இதுக்கு அப்ப நம்ம பிலீவ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அது எங்கெல்லாம் இருக்கு, அதனுடைய அர்த்தத்துல எதுக்காக இந்த ஒரு டீச்சிங் இப்படி கொண்டு வந்திருக்காங்க சபையில? அப்ப தேவன் உண்மையிலேயே வந்து ஒரு டெரரா எல்லாரையும் வாட்டி வதைக்கிற தேவனா, இல்ல நிச்சயமா இப்படி சொன்ன மாதிரி ஒரு அன்பான தேவன் சத்ருவையும் நேசிக்க சொல்லி நம்மளை சொல்லும் போது அவர் அவருடைய சத்ருவை நேசிக்காம இருப்பாரா? இல்ல சத்ருனே சொல்லாம இருக்க வந்து நேசிக்காம இருக்க போறாரா? உங்களுக்கு மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்த தேவன். உங்களுக்கு ஏதோ ஆன் ஆயிருக்கு ஆண்டி, உங்களுக்கு ஏதோ ஆன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சொல்ல வர பாயிண்ட் வந்து இப்போ நமக்கு வந்து டைஜஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்கும், ஆனா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கு. இதை வச்சு இந்த ஒரு கண்ணோட்டம் வந்த பிறகு வேதத்தை வாசிக்கும் போது நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம வாசோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்.
நாளுக்கு நாள் நம்ம தேவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையிலே யாரு, நம்ம யாருன்னே தெரியாம ஒரு பயந்து டெரர் ஆராதிக்கிற மாதிரி, இல்லாட்டி நம்மளுக்கு சாபம் வருமோ இது வருமோன்ற மாதிரி ஒரு பயம் காட்டி நம்மள ஆராதிக்க வைக்கிறது இல்ல, பயம் காட்டி ரட்சிக்கப்பட வைக்கிறது இல்ல. தேவனே சொல்றாரு, அன்பை காட்டி நீ எத்தனை பேரை கூப்பிடுற அத்தனை பேர் வா, ஏன்னா நான் சத்ருவையும் நேசிக்கதான் சொல்லியிருக்கேன் உன்னை. அப்படி இருக்கும்போது அப்ப ஒரே மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் மறுத்த மாதிரி, ஒரே மனுஷனுடைய நீதியினால எல்லாரும் ஜீவனுக்கு என்று பிழைப்பார்கள் டிக்ளேர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி செய்ய போறாருன்றதான் நம்ம வேதத்துல படிக்கணுமே தவிர, பாதி பேர் அவர் நரகத்துல போட்டு அமுக்க போறாரு இல்ல என்ன ஏது அந்த கான்செப்ட் இதெல்லாமே நம்ம படிக்க படிக்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது ஒரு நாள் நம்ம படிச்சு புரிஞ்சிட முடியாது. பட் இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா தான் நம்ம வேதத்தை வாசிக்கணும். இது என்னன்னா, இன்னைக்கு முதல் ஸ்டேஜ்ல ஒரு பச்சை கண்ணாடியை நைஸா கழட்ட பார்த்திருக்கேன் நானு உங்களுக்கு. ஸோ இந்த பச்சை கண்ணாடியை கலட்டின உடனே இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும். இவ்வளவு நாள் ஒரு பச்சை ஷேடு டிண்ட் போட்ட மாதிரி எல்லாமே கண்ணாடி மாட்டி விட்டுருக்கனால நமக்கு அதுபடி தெரிஞ்சிருக்கும். இப்ப லைட்டா கலட்டினால இதுக்கப்புறம் படிக்கும் போது சில காரியங்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிபட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு இந்த ஒப்புரவாகுதலோட வரும்போது இதையும் சேர்த்து தேவனுடைய தன்மை எப்படியாக இருக்குது, நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சொல்றோம், நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், வேதத்துல தேவனை குறித்து எப்படி சொல்லியிருக்கு அப்படின்றதுக்காக இந்த இதை ஆரம்பிச்சு பண்ணேன். இதுல பிரதர் நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணுவோம் பிரதர்? 7:30 ஆயிடுச்சு. இதுல நம்ம நான் என்ன ஃபீல் பண்றேன்னாக்கா, நெக்ஸ்ட் வீக் ரோமன்ஸ் 5:13 இருந்து இன்னும் ஒரு தடவை கூட போனோம்னாக்கா நல்லா இருக்கும். ஏன்னா இட்ஸ் a very difficult subject and very important subject. அது புரிஞ்சாதான் அந்த கிரேஸே புரிய ஆரம்பிக்கும். கிரேஸே புரியும். இது புரியலன்னாக்கா கிரேஸே புரியாது. அதை இன்னும் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா தயவு செய்து கேளுங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நிறைய தடவை படிச்சு ஸ்டக் ஆகி இதுவாச்சு. அதனால இவ்வளவு ஈஸியா அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. அதனால நீங்க மறுபடியும் ஒரு தடவை படிங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா குயிக்கா புரிஞ்ச மட்டும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்கா ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா ஆர்டிக்கு வேற இன்னொரு மீட்டிங் போகணும். ஏதாவது ஒரு இது இருக்கு பிரதர். நெக்ஸ்ட் வீக் we will do the review of Romans 15:13 down. 12ல இருந்தே போகலாம். 12ல ஒரு தனியா அது ஒரு மைண்ட் மேப் போட்டுட்டு உட்கார்ந்து இது பண்ணிட்டு அது ஒரு ரிவ்யூ பண்ணணும். சரிங்களா? ஓகே. வேற இதை முடிஞ்ச மட்டும் ஒரு 2 தடவை நீங்க வீட்டுல படிச்சு புரிஞ்சுக்க பாருங்க. இந்த ரெக்கார்டிங்கும் பிரதர் கொஞ்ச நேரத்துல அனுப்புவாரு. அதையும் ஒரு தடவை போட்டு கேளுங்க. அட்லீஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இந்த போர்ஷனை கேளுங்க. இத புரிஞ்சாதான் கிரேஸோ அப்ப தேவனுடைய அந்த எண்ணங்கள் என்னன்றதே நம்மளால புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவன் யாரு, அவருடைய மகத்துவம் என்னன்றத நமக்கு கிறிஸ்டண்டம் இந்த கிறிஸ்தவம் சொல்லி கொடுத்தது இல்லாம வேதத்தின் அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கிருபையை உணர்ந்துட்டோம்னா நம்ம தேவனை ஆராதிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். தேவன் நம்ம ஆராய்ச்சி மட்டும் இல்ல, ஃபீல் பண்றதே வேற மாதிரி மாறிடும். அந்த அளவுக்கான ஒரு அன்பான தேவன். நம்மளுடைய விசுவாச தேவன் மேல இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஒரு புது டைமென்ஷன் எடுக்கும். ஜெசிந்தா, உங்களுக்கு புரிஞ்சுதாமா? சரிம்மா. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கேட்கலாம். டவுட்ஸ் நீங்க குரூப்ல கூட போடுங்க, நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த வாரம் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இது புதுசா இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் டவுட் இருந்தா கூட நீங்க இந்த வீக்ல படிச்சு பாத்தீங்கன்னா போடுங்க. குரூப்ஸ்ல போட்டாக்கா எல்லாருக்கும் அது பலனா இருக்கு. அங்கிள் நான் ஒன்னே ஒன்னு இதுல ஆட் பண்ணணும்னு இருக்கேன் அங்கிள். ஆக்சுவலி நீங்க சொன்னது இன்னைக்கு இந்த என்டையர் கான்செப்ட் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. இதையே நம்ம ரிப்பீட் பண்ணா கூட நம்ம பை ஹார்ட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஹவ் யூ பர்சீவ் டு கெட் கன்வின்ஸ்ட் அப்படி ஆயிடும். பட் இது லைஃப்ல அப்ளை பண்ணும்போது தான் இஸ் அ சேலஞ்ச் ஆக்சுவலி. ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப டிப்ளமேட்டிக்கா வரும். அப்போ
இந்த ஸ்டாண்டும் அந்த ஸ்டாண்டும் எடுக்காத மாதிரி அப்படி ஒரு இது வரும். அந்த டைம்ல தான் இது பேலன்ஸ் ஆவறது தான் வந்து இட்ஸ் a very toughest thing. ஓகே. இது எந்த பார்ட் ஆஃப் இட் சொல்றமா? இந்த லவ் யுவர் எனிமீஸ் அந்த பார்ட் சொல்றியா, இல்லாட்டி ரோமன்ஸ் 13ல இருந்து நம்ம பார்த்தோமே? ரோமன்ஸ் 13ல இருந்தே நான் சொல்றேன். எவ்ரிதிங் ஆல் புட் டுகெதர். லவ் யுவர் எனிமி அப்படின்றது இருந்ததுன்னா அப்ப யாருமே யார் மாதிரியும் கோவப்பட மாட்டோம். தட்ஸ் நம்பர் 1. ஓகே. இன்னொன்னு வந்து even though you know your enemy is also saved. இல்லையா? அப்போ நம்ம வந்து அவங்க மேல இருக்கிற அந்த ஒரு கோவமோ இல்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ அதுல வந்து ஒரு பயனுமே இல்ல அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மள ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வர்றது இட்ஸ் வெரி டஃப். அதான் இந்த ட்ரூத்தை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் பில் டு ஸ்வாலோ. ஆமா, அதுதான். எங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங், இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நாங்க அப்ளை பண்ணி அதை பிராக்டிக்கலா நாங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி ஏறக்குறைய ஒரு 1 இயரா வந்து we are also learning with that, how to apply it, implement பண்றதுக்கு. struggling literally struggling. ஏன்னா நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்போ இன் ரீசன்ட் டைம்ஸ் ஆல்சோ நான் ரொம்பவே அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன். அது என்னால ஃப்ரண்ட்லயும் அக்கார்டிங் டு மீ என்னால ஃப்ரண்ட்லயும் ஸ்டெப் வைக்க முடியல, பேக்லயும் வைக்க முடியல. சோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு வந்து இருந்தது. அதான் தேவனுடைய ஆலோசனைகளும் அவருடைய சித்தங்களும் வந்து ஆராயப்பட முடியாதவைகள். நம்ம வந்து அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். பட் we cannot do everything what God has planned to do. அது தேவனுடைய செயல். Forgiving even the sinners cannot be done by us. ஏன்னா we are also in a fallen state. நம்மளும் வந்து விழுந்த ஆதாமுடைய அந்த மாம்சத்துல தான் இருக்கும். நான் செய்யணும்னு நினைச்சா கூட என்னால செய்ய திராணி இல்லை. ஆனா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த அந்த தேவனுக்கு முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. He is going to bring them back everyone. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்ப நம்ம கொண்டு வரோம். நம்மளோட லைஃப்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து இட் இஸ் a very toughest pill to swallow அது, and it is very very hard to digest also. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த விஷயங்களை வந்து ஸ்பெஷலா மற்றவங்களுக்கு மன்னிக்க போகும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நான் வந்து என்ன நினைச்சுப்பேனாக்கா, நான் யாரு எப்பேற்பட்டவன்றது எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். என்னையே ஆண்டவர் மன்னிச்சுட்டார்ல. See, God knows who I am and I know who I am. என்னையே ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. அதனால நான் வந்து மற்றவங்களை ஏன் மன்னிக்க கூடாது, நான் மன்னிக்கணும் அப்படின்ட்டு என்னையே கன்வின்ஸ் பண்ணாலும் அந்த பிராக்டிக்கலா அது பண்றதுக்கு ஸ்ட்ரகிளிங். நானும் பிரதரும் நிறைய தடவை பர்சனலா டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது we share our difficulties. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ அதை வந்து முயற்சி பண்றோம். ஆனாலும் we are struggling because we are in a fallen status. We will obtain a 100% 100% perfection நமக்கு எப்ப வரும் அப்படின்னாக்கா, நாம எப்ப மகிமை அடைகிறோமோ அப்பதான் வரும். அதுக்கு முன்னாடி வரவே முடியாது. ஆனாலும் நீங்கள் சத்குணராயிருங்கள், ஏன்னா உங்களுடைய God is perfect, so be ye perfect அப்படிங்கிறார். அந்த வார்த்தை வந்து சத்குணராயிருங்கள்ன்றத வந்து ஹீப்ரு மொழியில வந்து தமாம் இருக்கும். அந்த வார்த்தை அரபிக் வார்த்தையிலும் தபாம் இருக்கும். நான் ஆப்பிரிக்கால இருக்கும் அந்த வார்த்தை தபாம்ன்றது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா குட், நல்ல ஒரு பர்ஃபெக்டா இருக்கு. அந்த பர்ஃபெக்டா இருக்குன்றது வந்து ஆக்சுவலா பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு சொல்லல, தே ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். ஸோ அந்த பெஸ்ட்டுக்கு வந்து தபாம் அப்படின்வாங்க. அப்ப ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு? டூ யுவர் பெஸ்ட், do your best because I have done the best to you. I don't expect you to be the best, but do your best. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணு. ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்மளுடைய நோக்கங்களை பார்க்கிறார், நம்மளுடைய எண்ணங்களை பார்க்கிறார், நம்ம அந்த ஆட்டிடியூட பார்க்கிறார். ஆட்டிடியூடுக்கு என்ன பிரதர் சொல்ற நோக்கம், என்ன நோக்கம், இவனுடைய நோக்கம், மனசுல என்ன நோக்கம் பார்க்கிறார். அது தேவனுடைய வார்த்தை 12:12 சொல்றாருங்களே, ரோமர் 4:12 ஷார்ப்பர் than any two-edged sword and
எண்ணங்களையும் நோக்கங்களையும் வரையறுக்கத்தக்கதா இருக்கிறது அப்படி. ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் வரையறுக்கத்தக்கதா இருக்குது அப்படி. இது sharper than any two-edged sword. It divides the bones and the marrow and divides the thoughts and the intentions. So ஆண்டவருக்கு தெரியும். So ஆண்டவருக்கு வந்து when he is convinced, the rest of the thing falls in place. சரிங்களாமா? ஓகே ரைட் பண்ண முடிச்சலாமா? 7:40 ஆகுது. யாராவது ஒருத்தங்க பேர் நான் பிரேயர் பண்ணோம்னா, நல்ல தகப்பனே தேவரீரப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு பைபிள் ஸ்டடியை கொடுத்திருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து எவ்வளோ உடைய சத்தியத்தை வந்து புரிஞ்சிக்க முயல்றோம், அதன்படி கடைபிடித்து நடக்க முயற்சி செய்யறோம். ஆனாலும் நாங்க வந்து நிறைய நேரத்துல ஃபெயிலியர் ஆகிறோம் ஆண்டவரே. அதற்காக வேண்டி கூட உனக்கு நன்றி செலுத்துறோம். ஏன்னா நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்களுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் நீங்க அறிவீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல கூட கண்மணிக்காக வேண்டி தேவி நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல கணவரையும் நல்ல ஒரு ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வசந்திக்காக வேண்டி கூட ஜெபிக்கிறோம். வசந்திக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவங்க வந்து அட்டன் பண்ண முடியல. அந்த அவளுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு சுகத்தையும் வெள்ளத்தையும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தையும் மன சமாதானத்தையும் தருமையாகவும் ஜெபிக்கிறோம். பிரதருக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். ஆகவே முயற்சி எடுத்து இந்த இடத்துல காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்த பிரதர் கிரணுக்காக இந்த ஜூம் மீட்டிங் அவர் தான் வந்து பே பண்ணி எங்களுக்கு அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்த கிரணுக்காகவும், இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொடுத்த இது வாங்கி கொடுத்த பிரதர் பிரசன்னகுமாருக்காக வந்து கூட நன்றி. எல்லா துதி கனமாய்க்குமே தேவி ரட்சகமான நாமத்தில் நல்ல தகப்பனே. ஆமே. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. Praise the Lord. Praise the Lord. Praise God. Praise